ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய கர்த்தர் நம்ம நேற்றைய தினத்திலே நாம் சந்தித்து கொண்ட போது அவர் இந்த கடைசி நாட்களில் கொடுக்க போகும் அபிஷேகங்களை பற்றின பல காரியங்களை நம்மோடு கூட அவர் வெளிப்படுத்தி பேசினார். கடைசி காலத்தில் நிறைவேற வேண்டிய கர்த்தருடைய அந்த வேலைகள் ரொம்ப முக்கியமானவைகள். ஏனென்றால் இந்த கடைசி நாட்களின் இறுதியில் தான் ஆண்டவராகிய இயேசு மறுபடியும் இந்த பூமிக்கு அவர் திரும்ப வருகிறார். மாத்திரல்ல, இதுவரைக்கும் இந்த உலகம் ஆளுமை செய்யப்பட்டு பிசாசனுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பிசாசனுடைய காரியங்கள் இந்த உலகத்தில் விதைக்கப்பட்டு பிசாசனுடைய காரியங்களால் இயங்கப்பட்டு இருக்கிற இந்த உலகத்தை கர்த்தர் முழுவதுமாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரப்போகிறார். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த உலகத்தில் தம்முடைய ஊழியத்தை செய்த போது அவருடைய சீஷர்களுக்கு அவர் இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டாங்க. அதற்கு அவர் என்ன பதில் சொன்னார்னா, மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் இழந்து போனதை அவர் தேடவும் ரட்சிக்கவும் வந்திருக்கிறார் என்று அவர் தன்னுடைய முதல் வருகை குறித்த காரணத்தை வெளிப்படுத்தினார். அதில் அவர் என்ன சொன்னார்னா, இழந்து போனதை மறுபடியும் தேடவும் ரட்சிக்கவும் வந்தேன் என்று. நம்மில் அநேகர் இந்த வசனத்தை எப்படி புரிந்து கொள்கிறோம்னா, இழந்து போன மனிதர்களை தேடவும் இழந்து போன மனிதர்களை ரட்சிக்கவும் தான் அவர் வந்திருக்கிறார்னு. ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, அவர் இழந்து போனது மனிதர்களை மாத்திரமல்ல, இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் இழந்து போயிருக்கிறார். மனிதர்களை நம்பி மனிதர்கள் மேல் அன்பு வைத்து மனிதர்களுக்காக ஒரு உலகத்தை உண்டு பண்ணி அதை மனுபுத்திரருடைய கையிலே கர்த்தர் கொடுத்து, ஆனால் மனுபுத்திரரோ தங்களுடைய இயலாமையினாலேயோ அல்லது அவர்கள் அங்கே வஞ்சிக்கப்பட்டதுனாலேயோ தன் கையிலே கொடுக்கப்பட்ட உலகத்தை சாத்தானிடத்தில் இழந்து போயிட்டாங்க. அப்போ அந்த ஒட்டுமொத்த உலகமும் சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போய்விட்டது. ஒருவேளை அது தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்திருக்குமானால் சாத்தான் வஞ்சித்து அந்த உலகத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்க முடியாது. அதை மனுஷருடைய கையில் கொடுத்ததுனால மனுஷர் சுலபமாக வஞ்சிக்கப்பட்டு தங்கள் கைகளில் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை சாத்தானுடைய கையில் தார வார்த்துட்டாங்க. அப்போ கர்த்தர் இழந்தது மனிதர்களை மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த உலகத்தையும் இழந்தார். உலகம்னு நான் சொல்கிறது இதில் இருக்க கல், கடல், மலை, காற்று, மரம் எல்லாத்தையும் சேர்த்த ஒட்டுமொத்த உலகத்தையும். நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த உலகம் சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போனதுனால இந்த உலகம் முழுவதிலும் சாத்தான் தனக்கடுத்த காரியங்களை விதைத்து வைத்திருக்கிறான். பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அருவருப்பு, சாபம். ஏன்னா இவர்கள் கர்த்தருக்கு எதிராக ஒரு பாவம் செய்து சாத்தானுடைய கையில் பூமியை அவர்கள் இழந்த போதே கர்த்தருடைய சாபம் இந்த பூமியின் மேல் இறங்கி வந்து விட்டது. கர்த்தர் சொன்னார், உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்றார். அதனால் பூமியை பார்த்தீங்கன்னா சாபம் இருக்கிறது. அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த பூமி இருக்குதே, இது கர்த்தர் மனிதனுக்கு உண்டாக்கின அதே ஃபார்மேட்டில் இருக்கிற ஒரு பூமி இல்லை. இந்த பூமி முழுவதும் பரிசுத்தமாக, முழுவதும் சம்பூரண நிலை அடைந்ததாக, பூரணமடைந்ததாக இருந்தது. ஆனால் சபிக்கப்பட்ட பூமியே இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னால், சாபம் இல்லாத ஒரு பூமி, கர்த்தர் உண்டாக்கின அந்த பிராண்ட் நியூ அந்த பூமி எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். இந்த பூமி அவர்கள் இழந்த போது அது சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுச்சு. ஏன்னா சாத்தான் தான் அவர்களை வஞ்சித்தான். அவர்கள் கைகளில் கொடுக்கப்பட்டதை தான் தட்டி பறித்து கொண்டான். அதுக்கு பிறகு இந்த பூமியில் தனக்கு இஷ்டமானதெல்லாம் கொண்டு வந்து விதைத்து எழுப்பி வளர்த்து சாபத்தின் மேல் சாபத்தை கொண்டு வந்து மனிதர்களை மேலும் மேலும் சாபத்தீடு உள்ளவர்களாக மாற்றி இந்த உலகத்தை எவ்வளவு கெடுக்கணுமோ அவ்வளவு கெடுத்து வைத்து விட்டான். கர்த்தருடைய மனதிலே இருக்கிற ஒரு பாரம் என்னன்னா, அண்ட சராசரங்கள் முழுவதும் தேவனுடைய கட்டுப்பாட்டிலையும் ஆதீனத்திலையும் இருக்கிறது. அந்த நட்சத்திரங்கள், வேதம் சொல்லுகிறது, வானத்து நட்சத்திரங்கள் தேவனை துதித்து கொண்டே இருக்கிறதாம். அதிலிருந்து ஒரு துதிகளின் சப்தம் உண்டாகிறதாம். அவைகள் எல்லாம் வான மண்டலத்தில் தீர்க்கப்பட்ட நட்சத்திரங்கள், சூரியர்கள், சந்திரன் எல்லாருமே தேவனை துதிக்கிறாங்க. அப்போ அண்ட சராசரங்கள் முழுவதும் தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது ஒரே ஒரு சின்ன கோள் மாத்திரம், ஒரு கிரகம் மாத்திரம் தேவனுக்கு எதிரான காரியங்களை அதிலிருந்து பிறப்பித்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நல்ல ஒரு காரியத்தை யோசித்து பார்க்கணும். இந்த ஒட்டுமொத்த அண்ட சராசரங்கள்
எவ்வளவோ விண்மீன்கள் இருக்கிறது, நட்சத்திரங்கள் இருக்குது, கேலக்ஸி இருக்குது, எல்லாமே தேவனால் உருவாக்கப்பட்டது. தேவனை அவைகள் துதிக்கின்றன என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. ஆனால் இவைகள் எல்லாம் துதித்து கொண்டிருக்கும்போது அதுக்கு நடுவில் ஒரு இடத்துல இருந்து அசுத்தமான நாராசமான சப்தங்கள் எழும்பினால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்க்கணும். அப்போ கர்த்தர் தனக்கு எதிரான அல்லது அருவருப்பான அசுத்தமான காரியங்கள் புறப்படுகிற இந்த பூமியை அவர் கண் வைத்து இந்த பூமியை மறுபடியும் எப்படியாவது இழந்ததை மறுபடியும் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய மனதில் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆனால் அது அவ்வளவு சுலபமானதல்ல. இந்த பூமியை கர்த்தர் தன்னுடைய கட்டுப்பாட்டிலேயே இருந்திருக்குமானால் எப்பொழுதோ இதில் இருக்கிற சாத்தானை துரத்தி விட்டு அதை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வந்திருப்பார். ஆனால் இப்போ இடையில பார்த்தீங்கன்னா இந்த பூமியை கர்த்தர் மனுபுத்திரருக்கு கொடுத்ததுனால மனுஷருடைய கையில் தான் அது இருக்கிறது. கர்த்தரை பற்றி ஒரு காரியம் தெரியும் உங்களுக்கு. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் நியாயத்திற்கும் நீதிக்கும் அவர் கட்டுப்பட்டவர். நீதியை தாண்டி அநீதியான ஒன்றையும் அவர் செய்ய மாட்டார். பூமியை மனுஷனுக்கு எழுதி கொடுத்ததுனால நீதியின்படி கர்த்தர் மனிதனை கொண்டுதான் ஒரு காரியத்தை பூமியிலே செய்ய வேண்டும். அதுக்கு மீறி அவர் ஒரு காரியத்தை செய்ய முடியாது. அதனால தான் அவர் என்ன செய்கிறார், மனிதர்கள் வழியாக இந்த பூமியை திரும்பவும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று அவர் தம்முடைய சித்தத்தை வைத்திருக்கிறார், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இது நம்ம மேலோட்டமாக விளங்கி கொள்ளுகிற ஒரு காரியம். அதைத்தான் இயேசு தம்முடைய சீடர்களிடத்துல சொன்னார், இழந்து போனதை மறுபடியும் மீட்டு கொள்ள வந்திருக்கிறேன். அப்போ இயேசுனுடைய வருகை இந்த உலகத்தில் வரும்போது அந்த வருகையினுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா, அவர் இழந்து போன பூமியை, சாத்தானிடத்திலே விட்டு போன பூமியை மறுபடியும் திருப்பி கொண்டு 1000 வருடம் இந்த பூமியிலே அவர் ஆளுமை செய்ய போகிறார். பூமி கர்த்தருடைய கட்டுப்பாட்டிலையும் அவருடைய சித்தத்திலையும் அவருடைய திட்டத்திற்குள்ளும் அது வரப்போகிறது. அவர் தம்முடைய இருதயத்தில் இருக்கிற விருப்பத்தை தான் மனிதர்களுக்கு சொல்லி கொடுத்து, நீங்கள் எப்போ ஜெபம் பண்ணாலும் இந்த வார்த்தையை சொல்லி உங்கள் பிதாவிடத்திலே விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அது என்ன வார்த்தை தெரியுமா? உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறதை போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. இதை ஒவ்வொரு தடவை நீங்கள் ஜெபிக்கும் போதும் உங்களுடைய ஜெப கணக்கிலேவைகள் எல்லாம் அங்கே அங்கீகரிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படும். கடைசி கர்த்தர் வருகிற நாளில் அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு வரணும். அவர் சித்தம் எப்படி பரலோகத்திலே செய்யப்படுதோ அதே மாதிரி இந்த பூமியிலும் செய்யப்பட வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டம், தேவனுடைய விருப்பம் என்பதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம பார்க்குறோம், கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு, இழந்து போனதை மறுபடியும் மீட்பதற்கு, தம்முடைய ராஜ்யத்தை இங்கே கொண்டு வருவதற்கு வெகு தீவிரமாய் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். அப்போ இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா மனிதர்களை ரட்சிப்பதற்கான ஊழியத்தை பிரதானப்படுத்தி இருந்தார். ஒரு சபையாக இருந்தாலும் சரி, சுவிசேஷகர்களாக இருந்தாலும் சரி, அப்போஸ்தலர்களாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டு பணிகளிலே பிரதானமானது மனிதர்களை மீட்பது. மனிதர்கள் காணாத தேசத்துக்கெல்லாம் போய், உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும், கர்த்தர் கடைசியில் போகும்போது சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதியருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை என்னுடைய சீஷராக்குங்கள் என்ற கட்டளையை கொடுத்தார். அப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய திட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா, இழந்து போன மனிதர்களை மீட்பது. மீட்ட மனிதர்களை அவர்கள் பரத்துக்கு வருகிற வரைக்கும் மேலும் மேலும் ஆயத்தப்படுத்துவதற்காக சபை என்ற ஒரு அமைப்பை கர்த்தர் உண்டு பண்ணினார். அப்போ மீட்கப்பட்ட ஜனங்கள் சபையில் வைக்கப்பட்டு கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு ஏற்ற நிறைவான வளர்ச்சியை அடையும்படிக்கு உருவாக்கப்பட வேண்டும். அதுதான் அந்த நோக்கம். அப்போ உண்மையான தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு சபை, அந்த சபை என்ன செய்யும்னா, ரட்சிக்கப்பட்டு தன்னுடைய உலக காரியத்தில், ஒரு பாவத்தில், அடிமைத்தனத்தில் அங்கே சிக்கிக்கொண்ட ஒரு மனிதனை விடுவித்து அவனை இங்கே கொண்டு வந்து கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு ஏற்ற வளர்ச்சியை அடைய வைக்க வேண்டும். அப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் முழு நோக்கமும் திட்டமும் இதை சுற்றியே தான் அமைக்கப்பட்டிருக்கும். அதில் 5 ஊழியங்கள் இருந்தால் இதை சுற்றியே தான் அமைக்கப்பட்டிருக்கும். ஜனங்களை எப்படியாவது மீட்கணும், அறியப்படாத ஜனங்களுக்கு அறிவிக்கணும், அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்களை கர்த்தருடைய மந்தையிலே கொண்டு வந்து சேர்க்கணும், மந்தையில் அவர்களை கிறிஸ்துவனுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற நிறைவான வளர்ச்சியை அடைய வைக்கணும்.
அப்போ அவர்களுடைய கர்த்தருடைய வருகை வரைக்கும் சபை இருக்கும். அதற்கு முன்னாலேயே ஒருவனுடைய ஆயுள் காலம் முடிந்து போனால் அவன் கர்த்தருடைய வருகைக்காக காத்திருப்பான். அப்போ கர்த்தர் வரும்பொழுது கல்லறைகள் திறக்கப்பட்டு அவர்கள் உயிருள்ளவர்களாக மீட்டு கொள்ளப்படுவார்கள். இதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் 3வது வருகிற கடைசி காலத்தில் கர்த்தருடைய திட்டம் என்னென்னா, மனிதர்களை மாத்திரமல்ல, முழு உலகத்தை மீட்கணும். இந்த உலகத்தை மீட்டு இந்த உலகத்தில் தம்முடைய சிங்காசனத்தை கொண்டு வந்து வச்சு இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு சின்ன பிட்டை கூட சாத்தானுக்கு விட்டு கொடுத்துடக்கூடாது. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், சாத்தானுடைய கையில் நிறைய அதிகாரங்கள் இருக்கிறது, எல்லாம் அந்த உலகத்தினுடைய கட்டுப்பாடு இருக்குது. அது உண்மை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஒரு உயரமான இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி பூமியினுடைய சகல மகிமையும் அவருக்கு காண்பித்து இவையெல்லாம் என் கைகளிலே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றான். கர்த்தர் அதை மறுத்து பேசலை. உண்மைதான், அவன் கையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. மனிதன்கிட்ட கொடுத்தோம், மனிதர்கள் ஏமாந்து சாத்தானுடைய கையில் தூக்கி கொடுத்துட்டாங்க. அப்போ இன்னைக்கு உலகம் இந்த பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அதை வேதமும் ஒத்துக்கொள்ளுகிறது. இந்த உலகத்தை மீட்கணும், இந்த உலகத்தை அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். பரலோகம் எப்படி இருக்குதோ, பரலோகத்தோடு அண்ட சராசரங்கள் இணைக்கப்பட்டிருக்கிற மாதிரி இந்த பூமியும் பரலோகத்தோடு இணைக்கப்படணும். அவருடைய ராஜ்யம் இங்கேயும் வரணும். அவர் சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுற மாதிரி இந்த பூமியிலையும் செய்யப்படணும். பரலோக சாயலை ஒரு சபை மாத்திரமல்ல, மனிதன் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த உலகமும் தரித்து கொள்ள வேண்டும். அதான் இந்த கடைசி கால ஊழியத்தினுடைய பிரதானமான நோக்கம். அப்போ இதுக்கு தான் கர்த்தர் இந்த காரியங்களை ஆயத்தப்படுத்தி வருகிறார். அப்போ இந்த கடைசி காலத்தினுடைய முடிவிலே இயேசு மறுபடியும் திரும்ப வரப்போகிறார். இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் பரலோக சாயலுள்ளதாக மாற்றப் போகிறார். அப்போ அதுக்கு என்ன தெரியும்னா, இந்த கடைசி காலத்தில் இப்பொழுது இருந்தே அவருடைய வருகைக்கான ஆயத்த பணிகள் செய்யப்படணும். அந்த ஆயத்த பணிகள் செய்வதற்கு விசேஷித்த விதமான அபிஷேகங்களை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். எப்போவுமே ஒரு மனிதன் கர்த்தருக்குன்னு ஒரு விசேஷித்த ஒரு வேலையை செய்யணும்னா அதை தன்னுடைய மனுஷ சக்தியினாலே செய்ய முடியாது, தன்னுடைய சொந்த சக்தியினாலையும் செய்ய முடியாது. அதனால கர்த்தர் என்ன செய்கிறார்னா, அவன் தேவனுக்கென்று அவர் விரும்புகிற காரியத்தை செய்ய வைப்பதற்காகத்தான் நமக்குள்ளே அபிஷேகங்களை கட்டளையிட்டிருக்கிறார். நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா? பரிசுத்தாவின் அபிஷேகம். நிச்சயம் நீங்கள் அந்த அபிஷேகத்தை கண்டிப்பாக பெற்றிருப்பீங்க. நீங்கள் கர்த்தரை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அந்த அபிஷேகத்தை வாஞ்சித்து கேட்டபோது பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டீர்கள். இப்போ உங்களிடத்தில் ஒரு கேள்வி, இந்த பரிசுத்தாவினாலே கர்த்தர் உங்களை நிரப்பினாரே, எதற்காக நிரப்பி இருக்கிறார்? ஒரு கேள்வி வருது. நீங்கள் தான் ரட்சிக்கப்பட்டீங்க, அவருடைய பிள்ளை என்று அடையாளமிடப்பட்டுட்டீங்க, ரட்சிக்கப்பட்டவன் என்று முத்திரை குத்தப்பட்டு விட்டீர்கள். இப்போ எதற்கு உங்களுக்கு ஒரு பரிசுத்த ஆவி? ஏற்கனவே உங்களுக்குள்ள ஒரு மனுஷ ஆவி இருக்குது. இது போற எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஒரு ஆவி, தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு ஆவி, வல்லமையின் ஆவி. இந்த ஆவியானவர் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்? நம்ம எதற்காவது சிந்திச்சு பார்த்துருக்கிறோமா? அப்போ சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் கர்த்தரை அப்பா பிதாவே என்று அழைப்பதற்காக, அப்பா பிதாவின்னு சொல்கிறதுக்காக வானத்திலேருந்து ஒரு அபிஷேகம் வரணுமா? அது அதிகாரம், அது இல்லை. கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கொடுத்ததில் நீங்கள் கர்த்தருக்கு ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று விரும்பி அவர் அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருந்தாலே நீங்கள் கர்த்தருக்குன்னு ஏதோ காரியங்களை செய்யணும். அந்த காரியத்தையும் உங்கள் மாம்ச பலத்தில் செய்கிற அளவில் செய்ததாக இருக்கக்கூடாது, தேவ பலத்திலே செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படின்னா அதற்காகத்தான் கர்த்தர் உங்களுக்கு அதிகப்படியான வல்லமை கொடுத்திருக்கிறார். இப்போ அந்த அபிஷேகத்தை பெருவாரியான கிறிஸ்தவர்கள் எதற்கு பயன்படுத்துகிறார்கள் என்று யோசித்து பார்த்தால், கொஞ்சம் சபைக்கு வரும்போது அந்நிய பாஷை பேசுவாங்க, அல்லது வேறு சின்ன சின்ன காரியங்கள், அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் கைதட்டுவாங்க, பாட்டு பாடுவாங்க. இதற்காக மாத்திரம், இதை செய்வதற்காக மாத்திரம் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியை உங்களுக்குள்ளே கொடுக்கலை. இதை தாண்டி இன்னும் பெரிய காரியம் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த கடைசி காலத்தில் இந்த பூமியை முழுவதும் கர்த்தருடைய வருகைக்கும் ஆளுமைக்கும் ஆயத்தப்படுத்துகிற பிரதானமான வேலையை அவர் கொடுத்திருக்கிறார்.
ஒரு ஜெப அபிஷேகமாக இருந்தாலும் சரி, ஒரு யுத்த அபிஷேகமாக இருந்தாலும் சரி, ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகமாக இருந்தாலும் சரி, நோக்கம் ஒன்றுதான். வரப்போகிற கர்த்தருக்கு உலகத்தை ஆயத்தப்படுத்தணும். ஏனென்றால் அவர் இந்த உலகத்தில் வந்து 1000 வருடம் அரசாளுமை செய்ய போகிறார். அப்போ இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிற அபிஷேகம் எதற்காக என்றால் ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம். ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். எப்போ வாக்கு பண்ணியிருக்கிறார்னா பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த காலத்தை நல்லா விளங்கி கொள்ளணும்னா அந்த காலத்தில் கர்த்தருடைய அபிஷேகம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது அல்ல. எல்லா தேசத்தாரும் அந்த அபிஷேகத்தை பெற்றுவிட முடியாது. அதை யூதர்கள், இஸ்ரவேலர்கள் ஒத்துக்கொள்ளவும் மாட்டாங்க. ஏன்னா அவர்களை குறித்த அளவில் கர்த்தர் வாய் திறந்து சொல்லியிருக்கிறார், இவர்கள் என் ஜனங்கள், நான் அவருடைய தேவன் என்று. இது மாதிரி பூமியில் வேறொரு குடிகளுக்கு கர்த்தர் சொன்னதுண்டோ என்று சொல்லி வேதம் அங்கே நமக்கு சொல்லுகிறது. அப்போ ஜனங்கள் என்ன நினைச்சாங்கன்னா, கர்த்தர் எங்களுக்கு மாத்திரம் தேவன், எங்கள் தேசம் கர்த்தருடைய தேசம், இதை தாண்டி மற்ற மனிதர்கள் யாரும் ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது, தேவனை ஆராதிக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் யோவேல் மூலம் கர்த்தரால் உரைக்கப்பட்ட வார்த்தை, இந்த அபிஷேகத்தை நான் உலக தேசங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு பொதுவான அபிஷேகமாக வைப்பேன். அந்த நாட்களில், கடைசி நாட்களில் மாம்சமான யாவருக்கும் இந்த அபிஷேகத்தை நான் வாக்கு பண்ணுகிறேன் என்று சொன்னார். அதுதான் மாம்சமான யாவர் மேலும் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் மனிதனாக இருந்தாலே போதும், இந்த அபிஷேகத்தை விசுவாசித்து கேட்டால் அவன் இஸ்ரவேலனாக இருக்கணும் அவசியம் இல்லை, இஸ்ரவேல் தேசத்திலும் ஒரு ஊழியக்காரனாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஒருவன் எந்த தேசத்தில், எந்த நிறத்தில், எந்த மொழியில் இருக்கிறவனாக இருந்தாலும் அவன் இந்த அபிஷேகத்தை வாஞ்சித்து கேட்டால், கர்த்தரை ஏற்றுக்கொண்டால் அவன் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இந்த அபிஷேக அனுபவத்தை நான் எல்லா உலக மக்களுக்கும் ஒரு பொதுவான அனுபவமாக வைக்கிறேன் என்று சொல்வதற்காகத்தான் கர்த்தர் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றார். அதுவே முதல் ஷாக்கு தான். எல்லார் மேலே எப்படி ஊற்றுவார்? யோவேல் காலத்தில் இதை நினைச்சே பார்க்க முடியாது. அதற்கு பிறகு அவர் சொல்கிறார், கடைசி நாளில் நடக்கும் இது. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனம் காண்பார்கள். அந்நாட்களில் என்னுடைய எல்லா ஊழியக்காரர்கள் மேலும் என் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அவர்களும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்றார். இன்றைக்கி சில நவீன கிறிஸ்தவர்கள் அல்லது கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிற சில முக்கிய தலைவர்கள், பிரமுகர்கள் சில காரியம் சொல்லுவாங்க. என்கிட்டே சொல்லியிருக்கிறாங்க, நான் ரட்சிக்கப்பட்டு நான் 1978, 79 ரட்சிக்கப்பட்டேன். 81, 82 கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருக்குள்ளே வந்த முதல் நாள்லேயே என்னை கர்த்தர் தம்முடைய ஆவியில் நிரப்பின முதல் நாள் இரவிலே கண்கள் திறக்கப்பட்டு சில தேவ தரிசனங்களை நான் கண்டேன். அப்போ அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. நான் அதிகமாக தேவாலயங்களுக்கு போனதில் அந்த நாட்களில் நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், என்னுடைய தகப்பன் வழியில் 4 தலைமுறை கிறிஸ்தவர்களாக நாங்கள் இருந்தாலும், நான் என்னுடைய சொந்த அனுபவத்தில் அதிகமாக தேவாலயத்துக்கு போனதில்லை. சின்ன பிராயத்தில் என் தகப்பனோடு என் தாயோடு நான் போயிருக்கிறேன். அதுக்கு பிறகு நான் சபைகளுக்கு போகிற வழக்கத்தை கொண்டிருக்கவில்லை. வாலிப பிராயத்தில் வந்தபோது என் சாட்சி நான் நிறையா சொல்லியிருக்கிறேன். ஆனால் அப்படி இருந்த காலத்தில் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட அன்றைக்கே, கர்த்தரனை அபிஷேகம் பண்ணின அன்றைக்கு இரவிலே என் கண்கள் திறக்கப்பட்டு சில தேவ தரிசனங்களை பார்த்தேன். அது எப்படி இருந்ததுன்னு கேட்டால், ரொம்ப பிரத்யட்சமாக நேருக்கு நேராக நடக்கிற மாதிரி, மனிதர்கள் அங்கே நிற்கிற மாதிரி, தொடுவது கூட நமக்கு அவைகளை அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் ரொம்ப பிரத்யட்சமாக இருந்தது. ஒரு கனவு காண்ற மாதிரி இல்லை, நேராகவே அந்த இடத்துல இருக்கிறதை போல இருந்தது. என்னுடைய எல்லா உணர்வுகளும் அங்கே இருக்கிறது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் கண் விழித்து பார்த்த பொழுது அது ஒரு அதிகாலை நேரம், 3 மணி. நான் நேருக்கு நேராக சந்தித்த மாதிரி இருந்தேன். எனக்கு ஒன்றுமே புரியலை, இது என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியல. ஏனென்றால் இதற்கு முன்னால் இப்படிப்பட்ட அனுபவங்கள் எனக்கு வந்ததில்லை. எனக்கு வசனம் தெரியாது, வார்த்தை தெரியாது, ஒன்றும் தெரியாது. ரட்சிக்கப்பட்டேன், என் பாவத்தை அறிக்கை செய்தேன். அதற்கு பிறகு கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அன்று இரவிலே கர்த்தர் அதை செய்தார். உடனே நான் போய் சபைகளில், எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு தெரிந்த சபையில் இருக்கிற சபை மேய்ப்பர்கள், சில ஊழியக்காரர்கள்,
சில முக்கியமான விசுவாசிகளிடத்துலலாம் போய் நான் என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டேன். இப்படி நடந்தது உண்மையான்னு கேட்டேன். நான் நினைத்து கொண்டேன், நம்ம நேற்று தான் வந்தோம், ரட்சிக்கப்பட்டோம், நேற்று இரவிலே நம்ம சில காரியங்களை பார்த்தோம், நமக்கே கர்த்தர் இவ்வளவு காட்டுவார்னா, இவ்வளவோ காலமாக சபையில் இருக்கிறாங்க, சர்ச்சில் இருக்கிறாங்க, இவங்களோட கர்த்தர் எவ்வளவு பேசுவார் என்று நினைத்து நான் அவங்ககிட்ட போய் சில காரியங்களை அங்கே நான் சொன்னேன். அதை அவர்களால் விளங்கி கொள்ள முடியல. அவர்கள் சொன்னாங்க, அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி அப்படின்னாங்க. அந்த மாதிரி நான் சந்தித்த ஒரு மிக முக்கியமான ஒரு தேவ மனிதர், ஒரு ஊழியக்காரர், அவர் எங்கள் பகுதிக்கு ஊழியம் செய்ய வந்திருந்தார். அவர்கிட்ட போய் நான் கேட்டேன், இந்த மாதிரி என் கூட கர்த்தர் சில காரியங்களை பேசுவது என் காதில் கேட்குது, என்னுடைய கண்களில் சில காட்சிகள் தெரிகிறது, இது என்னன்னு கேட்டேன். அப்பொழுது அவர் என்ன சொன்னார்னா, தீர்க்க தரிசனங்களின் காலம் முடிந்து விட்டது. அப்புறம் தான் பார்த்தேன், ஒரு பெரிய கூட்டமே சொல்கிறாங்க, அந்த தீர்க்க தரிசனங்களின் காலம் முடிந்து விட்டது. வேதத்துக்கு பிறகு, வேதத்தில் கர்த்தர் பேசினதுக்கு பிறகு தீர்க்க தரிசனங்கள் என்பதே இல்லை. இனியெல்லாம் சபை தான், பிரசங்கம்தான், ஊழியந்தான், சுவிசேஷந்தான். இதை தாண்டி தீர்க்க தரிசனம் என்பதே இல்லைன்னு சொன்னாங்க. நான் எதையும் அங்கே கூட்டி குறைத்து நான் சொல்லலை, நான் பார்த்ததை சொல்கிறேன், நான் அனுபவித்ததை சொல்கிறேன். போய் கேட்டேன். அப்பொழுது சொன்னாங்க, தீர்க்க தரிசனத்தின் காலம் முடிந்து விட்டது. எனக்கு சில புத்தகங்கள் கொடுக்கப்பட்டது, அதில் நான் வாசித்து பார்த்தேன். அதில் அவங்க சொல்கிறாங்க, தீர்க்க தரிசனங்களின் காலம் முடிந்து விட்டது, இதுக்கு மேலே கர்த்தர் யார்கிட்டையும் பேச மாட்டார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் எலியாட்ட பேசுன மாதிரி, எலிசாட்ட பேசுன மாதிரி கர்த்தர் யார்கிட்டையும் பேச மாட்டார். அப்போ ஒரு ஊழியக்காரர் என்னை அழைத்து ரொம்ப அன்போடு சொன்னார், தம்பி இதெல்லாம் நமக்கு வேண்டாம், இப்படியெல்லாம் வந்து கர்த்தர் பேசினார் பார்த்தாரு அப்படிலாம் சொல்லி கொண்டிருக்க வேண்டாம். கர்த்தர் இந்த கடைசி காலத்திலெல்லாம் பேச மாட்டார், கர்த்தர் பேச வேண்டியதெல்லாம் பேசி வைத்து விட்டார் என்று சொன்னாங்க. இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் அந்த வெளியிலே கர்த்தருக்கு தாங்கள் மாத்திரம்தான் பிரதிநிதி என்பவர்களைப் போலவும், கர்த்தரை குறித்து எல்லாம் அறிந்திருக்கிறவர்களைப் போலவும், இதுதான் உபதேசம், இப்படித்தான் கர்த்தர் கிரியை செய்வார் என்று தங்களுக்குள்ளே சில வரையறைகளை வைத்து கொண்டு பேசுகிற சில ஊழியர்களை நான் கவனித்து பார்த்திருக்கிறேன். யார் என்னுடைய ஊழியத்தை பற்றி இது அப்படி அப்படின்னு சொன்னாலும் நான் அவர்களுக்கு எந்த பதிலும் சொல்வதற்கு ஆயத்தமாக இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நான் பார்க்குறேன், நான் பேசுகிறேன், எனக்கு சொல்லப்படுகிறது நான் சொல்லுகிறேன். உங்கள் யாருக்கு நான் பதில் சொல்வதற்கு எனக்கு அவசியம் இல்லை. இதில் இந்த விஷயத்தில் நான் மிக தெளிவாக இருக்கிறேன். ஆனால் சில யூடியூப்பில் சில ஊழியக்காரர்கள், சில மனிதர்கள் புதுசாக புகுந்து கொண்டு இவங்க தான் கர்த்தருக்கு எடுத்த காரியத்தில் கர்த்தர் இப்படி தான் பேசுவார், கர்த்தர் இப்படி தான் நிற்பார், இப்படி தான் நடப்பார் என்று சில விதிமுறைகளை வைத்து கொண்டு அதை தாண்டின விஷயங்கள் எல்லாம் தப்பு அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்களுக்கு கர்த்தரை பற்றி எல்லாம் தெரியும் என்று அறிந்திருக்கிறாங்க. நான் ஒரு காரியத்தை நான் அறிந்த வரையில், வேதத்தில் வாசித்த வரையில், தேவனை குறித்து நான் வைத்திருக்கிற அபிப்பிராயம் என்பது, தேவன் என்பவர் எல்லையில்லாதவர், எல்லை கடந்தவர். அவரால் என்ன வேணாலும் செய்ய முடியும். உங்களால் கற்பனை பண்ண முடிந்ததுக்கும் அப்பாற்பட்ட காரியங்களெல்லாம் செய்ய முடியும். அவர் இப்படித்தான் செயல்படுவார், இப்படித்தான் வருவார் என்றெல்லாம் யாரும் அவருக்கு அறுதியிட்டு சொல்ல முடியாது. என்ன வேணாலும் செய்ய முடியும் அவரால். அப்போ தேவனுடைய அந்த எல்லை என்பது பறந்து விரிந்தது. இதை நான் அறிந்திருக்கிறேன். சிலர் சொல்கிறாங்க, கர்த்தர் இப்படித்தாங்க பேசுவார், கர்த்தர் இப்படித்தான் கிரியை செய்வார், கர்த்தர் இவனிடத்தில் தான் பேசுவார் என்றெல்லாம் நம்ம சில விதிமுறைகளை, வரையறைகளை நம்ம வச்சுருக்கிறோம். கர்த்தரை எங்களுக்கு தான் முழுசாக தெரியும் என்று. நான் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லவா? உங்கள் சரீரத்தில் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஒரு வியாதி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க? இதனால் வந்தது என்று. உங்கள் உடம்பு தான், உங்கள் இரத்தம் தான். இந்த இரத்தம் நீங்கள் பிறந்ததிலிருந்து உங்களுடைய உடம்பில் சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிறது. உங்களுடைய எலும்பு தான், அந்த எலும்போடு தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் திடீர்னு ஒரு அடிபட்டுச்சுன்னா அதில் எங்கே அடிபட்டிருக்கு, என்ன பிரச்சனை என்பதை கூட வேறொரு ஆள் தான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், அவர் ஸ்கேன் எடுக்கிறாரு, ஒரு ஸ்கேன் கருவி பார்க்குது, உங்களுடைய இந்த எலும்பில் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லுது, உங்களுடைய இரத்தத்தில் இந்த கோளாறு இருக்குன்னு சொல்கிறது. உங்களை பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கே இன்னொரு ஆள் தேவைப்படும் போது நீங்கள் கர்த்தரை பற்றி எப்படி முழுவதும் அறிந்து வைத்திருப்பீர்கள்? இப்படி தான் கர்த்தர் நிற்கணும், இப்படி தான் பேசணும்னு எப்படி சொல்ல முடியும்? நீ வாழ்கிற உன் சரீரத்தை பற்றி உனக்கு தெரியாதே, உன்னுடைய மனதை பற்றி உனக்கு தெரியாதே, நமக்குள் இயங்கி கொண்டிருக்கிற உங்களுடைய ஜீவனை குறித்த இயக்கத்தை பற்றி உங்களுக்கு தெரியாதே, அதையே இன்னொரு ஆள் தானே சொல்ல வேண்டி இருக்குது. அதனால் என்ன செய்யணும்னா,
பரந்த மனதோட வேதத்தில் கர்த்தர் செய்கிற காரியங்களை நம்ம விளங்கி கொள்ள முற்பட வேண்டும். அதாவது அவர் சொல்கிறார் இவர் சொல்கிறாருங்கிறதுக்காக நீங்கள் ஒரு குறுகின வட்டத்துக்குள்ளே போயிடக்கூடாது. நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தரோட ஒரு நெருங்கின உணர்வை வைத்துக்கொண்டு நீங்கள் கர்த்தரிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப சிறப்பான ஒரு கற்றுக்கொள்ளுதலாக அமைய முடியும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வித்தியாசமான அனுபவத்துக்கு அழைக்கிறார். ஒருவருடைய அனுபவம் மாதிரி இன்னொருடைய அனுபவம் இருக்காது. ஒரு தாய்க்கு தான் எந்த குழந்தைக்கு என்ன உணவு கொடுக்கணும், எந்த குழந்தையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் என்பது அந்த தாய்க்குத்தான் தெரியும். அப்போ உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய அனுபவம், உங்களை கர்த்தர் பயன்படுத்த போகிற விதம், உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பதற்கு வைத்திருக்கக்கூடிய காரியங்கள், உங்களுக்குள்ள என்னென்ன குறை இருக்குது, நீங்கள் எப்படி நடக்கணும், எப்படி இந்த காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் தேவன்தான் அலசி பார்த்து ஆராய்ந்து ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வழியிலே நடத்துகிறார். அதை நம்ம நல்ல தெளிவாக புரிந்து கொள்ளணும். கர்த்தர் இப்படித்தான் பேசுவார், இப்படித்தான் நடத்துவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரியத்தை நம்முடைய மனதில் தீர்மானித்து கொண்டு மற்றவர்கள் செய்கிறதெல்லாம் தப்புன்னு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி காரியத்துக்கு இடம் கொடுத்தா நம்ம செயலற்றவர்களாய் மாறிவிடுகிறோம் என்பது நான் கண்ட ஒரு உண்மை. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இந்த தீர்க்கதரிசிகளின் காலம் முடிந்து விட்டதா? ஒரு கூட்டத்தார் சொல்கிறாங்களே, தீர்க்கதரிசிகளின் காலம் முடிந்து விட்டதா அப்படின்னு கேட்டால் இல்லை, அடித்து சொல்லலாம். ஏன்னா கர்த்தருடைய வேதம் சொல்லுது, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று சொல்லியிருக்குதே. அப்போ தீர்க்கதரிசிகளின் காலம் இந்த வேதாகமம் எழுதி முடிக்கப்பட்டதோடு முடிந்து விட்டதென்றால் கடைசி காலத்தில் எழும்புகிறவர்கள் என்ன தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், என்ன பேசுவாங்க? அப்போ ஏன் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார்? சொல்லியிருக்கலாமே, கடைசி காலத்தில் தீர்க்கதரிசி இருக்க மாட்டான்ப்பா, தீர்க்க தரிசனங்களின் காலம் முடிந்து விட்டது, இனி இதற்கு மேலே நான் யாரிடத்திலும் எதுவும் பேச போகிறதில்ல, எதுனாலும் நீங்கள் பைபிளில் பார்த்துக்கங்கன்னு சொல்லியிருக்கலாமே. அப்போ குழந்தைகள் எழும்பி என்ன தீர்க்க தரிசனம் பேச போகிறாங்க? உங்கள் வாலிபர்கள் என்ன தரிசனம் காண போகிறாங்க? தரிசனங்களின் காலம் முடிந்து விட்டது. உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலைன்னா அதுக்காக இல்லை என்ற அர்த்தம் அல்ல. கர்த்தர் யாரோ ஒரு இடத்துல அவர் பேசுகிறார். எப்படி அவர் பேசாமல் இருப்பார்? கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்துகிறார். கடைசி நிமிஷம் வரைக்கும், அவருடைய ராஜ்யம் பூமிக்கு வருகிற வரைக்கும் ஒரு தீர்க்கதரிசி இருப்பான். கர்த்தர் தம்முடைய மக்களோட பேசுவதற்கு தீர்க்கதரிசிகளை ஒரு கருவியாக, வாயாக எடுத்து உபயோகப்படுத்துகிறார். ஆனால் சில பேர் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, தீர்க்க தரிசனங்களின் காலம் முடிந்து விட்டது, தீர்க்க தரிசனம் இனிமேல் கிடையவே கிடையாது, தீர்க்க தரிசனங்களை நம்பாதீங்க, கர்த்தருடைய வசனத்தை நம்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா? கர்த்தருடைய வசனம் என்பதே அது தீர்க்க தரிசனம்தான். அப்போ தீர்க்க தரிசனத்தை நம்பாத வசனத்தை நம்புன்னா தீர்க்க தரிசனம் வேறு, கர்த்தருடைய வசனம் வேறு அல்ல, ரெண்டுமே ஒன்று தான். அப்போ கடைசி நாட்களில் தீர்க்க தரிசனங்கள் ஒளிந்து விட்டது என்று சொன்னால் கடைசி நாட்களில் தீர்க்க தரிசிகளை எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. உங்கள் குழந்தைகள் பேசணுமா, வாலிபர்கள் தரிசிக்கணுமா, மூப்பர்கள் சொப்பனம் காணணுமா, ஊழியக்காரர்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கணுமா, இவைகளெல்லாம் என்ன உரைக்க போகிறாங்க? அதான் எல்லாம் முடிந்து விட்டதே. அப்போ தீர்க்க தரிசிகளுக்கு என்ன வேலை? அப்போ முதல்ல அக்கம் பக்கத்தில் சொல்லுகிறவர்களை நீங்கள் ஒருவேளை உங்கள் காதில் கேளுங்க, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நீங்கள் கேளுங்க, அவங்க என்ன பேசுகிறாங்க கேளுங்க, என்ன சொல்கிறாங்க பாருங்க. ஆனால் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். நீங்கள், நான் பல புஸ்தகங்கள் படிக்கிறேன், பல செய்திகள் கேட்கிறேன், எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்வதில்லை. எனக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரோ, எனக்கு என்னுடைய வெளிச்சத்திற்கு ஏற்றபடி கர்த்தர் என்ன பேசுகிறாரோ, என் அழைப்புக்கு என்ன காமிக்கிறாரோ அதைத்தான் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தேவன் பேசுவாரா? தேவன் பேசுகிறார். இந்த தீர்க்க தரிசனத்தில் 2 வகை இருக்கிறது. அதில் ஒன்று உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். அதை உரைக்கப்பட்ட வார்த்தையை ரேமா என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் இந்த தீர்க்க தரிசனம் என்பதையே எதிர்காலத்தை சொல்வதுதான் தீர்க்க தரிசனம் என்ற எண்ணத்தை முதல்ல மாற்றணும். எதிர்காலத்தை பற்றி சொல்கிறவர் பேர் தான் தீர்க்கதரிசி, எதிர்காலத்தை பற்றி சொல்லுகிறது தான் தீர்க்க தரிசனம் என்ற எண்ணத்தை முதல்ல எடுத்து போடணும். தீர்க்க தரிசனம் என்பது அது மாத்திரமல்ல. நான் நேற்றைய தினம் சந்திக்கும் போது இதை பற்றி நிறையா சொன்னேன். அப்போ
கர்த்தருடைய வாயிலிருந்து பிறப்பது எல்லாமே, கர்த்தர் ஒரு வார்த்தை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளிப்படுத்துகிறார் என்றால் அது தீர்க்க தரிசனம். அது கர்த்தரால் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை, அது தீர்க்க தரிசனம். அந்த வார்த்தையை கர்த்தர் ஒரு மனிதன் மூலமாக வெளிப்படுத்தினால் அவனுக்கு பேரு தீர்க்கதரிசி. வெளிப்படுத்தப்பட்டது என்னமோ கர்த்தருடைய வார்த்தை தான், அது ஒரு மனிதன் மூலம் வெளிப்பட்டதுனால அது அந்த மனிதனுக்கு சொந்தமாகி விடாது, அது கர்த்தருடைய வார்த்தை தான். வானத்திலிருந்து கேட்டாலும் கர்த்தருடைய வார்த்தை தான், ஒரு மனுஷனுக்குள்ளிருந்து கேட்டாலும் அது கர்த்தருடைய வார்த்தை தான். அப்போ கர்த்தருடைய வார்த்தையில், கர்த்தருடைய வார்த்தை எது தேவனிடத்திலிருந்து வெளிப்பட்டதோ அந்த வார்த்தைக்கு பேர் ப்ராஃபசி அல்லது ஒரு தீர்க்க தரிசனம் என்று நம்ம சொல்லுகிறோம். இதை நம்ம நல்லா மனசில் வச்சுக்கோங்க. கர்த்தருடைய வாயிலிருந்து பிறக்கும் வார்த்தை, அது தீர்க்க தரிசனம். இதில் 2 தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. ஒன்று, கர்த்தர் ஏற்கனவே உரைத்து வைத்த, ஆல்ரெடி உரைக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை, அதுக்கு பேர் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். இன்னொன்று உரைக்கப்படும் தீர்க்க தரிசனம். அட் ப்ரெசன்ட் கர்த்தர் என்ன வேணுமோ அது இந்த காரியத்தை அப்போ கர்த்தர் பேசுவார், அதுக்கு பேர் உரைக்கப்படும் தீர்க்க தரிசனம். அதுக்கு பேர் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். அப்போ அந்த ஒரு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் தேவனுடைய வாயிலிருந்து, அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கலாம் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம், அதோடு முடிந்து விட்டது. உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தோட முடியல, உரைக்கப்படும் தீர்க்க தரிசனம் இருக்கிறது, அது வருகிறது, வரப்போகிறது. அதுதான் கர்த்தருடைய வேதம் நமக்கு தெளிவும் திட்டவுமாக குறிப்பிட்டு சொல்லுது. அது வரணும், அது வந்துதான் இப்போ பெரிய பல காரியங்களை நிறைவேற்ற போகிறது உலகத்தில். கர்த்தருடைய வருகைக்கு முன்னால் இந்த அபிஷேகம் மிக முக்கியமாக அவசியப்படுகிறது. இந்த அபிஷேகம் வந்து சில காரியங்களை நிறைவேற்றினா தான் கர்த்தருடைய வருகை இந்த பூமியிலே வர முடியும். அப்போ இதை நம்ம நல்லா விளங்கி கொள்ளணும். ஒன்று பேர் உரைக்கப்பட்ட வார்த்தை, இன்னொன்றுக்கு பேர் உரைக்கப்படும் வார்த்தை. சிலர் சொல்லுவாங்க பாருங்கள், இந்த மாதிரி யூடியூப்பில் பேசுகிறாங்க, சில காலங்களுக்கு முன்னால் டிவியில் பேசுனாங்க. அப்போல்லாம் சிலர் சொல்லுவாங்க, டிவியில் இவர் பேசும்போது, இந்த வார்த்தைகளை பேசும்போது கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னாலே பதிவு பண்ணது, இதை இன்னைக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, இந்த வார்த்தை எப்படி ஒருவரை வந்து குணமாக்கும்? உடனே அதை பார்த்துட்டு ஜனங்கள் பாருங்கள் குணமாயிருச்சுன்னு சொல்லி சாட்சி சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா ஒரு உண்மை? அவங்க நேருக்கு நேரம் இப்போ பேசுகிற மாதிரி லைவில் பேசலை, ஏற்கனவே ஆல்ரெடி ரெக்கார்டட் அந்த பேசின வார்த்தை, அது எப்படி குணமாக்கும் அப்படின்னு சில காலங்களுக்கு முன்னால் பேசின செய்திகளை நானே கேட்டிருக்கிறேன். ஒருவர் தன்னுடைய பத்திரிகையில் எழுதுவார். அவர் சொன்னார், சில முக்கியமான ஊழியக்காரர்கள் அந்த காலத்தில் டிவியில் பேசுவாங்க, ரேடியோவில் பேசுவாங்க. அது சொல்லுவாங்க, அவர் பேசின வார்த்தைகளை கேட்டு குணமானேன்னு சொல்லி சாட்சி சொல்கிறாங்க சிலர். ஆனால் ஆக்சுவலாக அந்த செய்தி எப்போ பேசப்பட்டது தெரியுமா? ஒரு 10 நாளைக்கு முன்னால் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, ரெக்கார்டட் செய்தி. அதை கேட்டுட்டு இந்த ஜனங்கள், முட்டாள் ஜனங்கள், அவர் சொன்ன வார்த்தை, முட்டாள் ஜனங்கள் என்னை கர்த்தர் தொட்டு குணமாக்கி விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். வேதத்தில் போடப்பட்டிருக்கு, இது வந்து 1 வாரத்துக்கு முன்னால் உரைக்கப்பட்ட வார்த்தை. வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது 2000 வருஷத்துக்கு முன்னால் சொல்லப்பட்ட வார்த்தை. கர்த்தர் ஏற்கனவே உரைத்து வைத்த 2000 வருஷத்துக்கு முன்னால் உரைத்து வைத்த வார்த்தைகள் கிரியை செய்யுமானா 7 நாளைக்கு முன்னால் உரைத்த வார்த்தை ஏன் கிரியை செய்யாது? 2000 வருஷத்துக்கு முன்னால் ரெக்கார்ட் பண்ண வார்த்தை தான் இது. அது ஃபிலிமில் ரெக்கார்ட் பண்ணாங்க. இந்த வார்த்தை பாருங்கள், மையினாலும் எழுத்தினாலும் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இதில் ஜீவன் இருக்குல்ல, அப்புறம் எப்படி அதில் ஜீவன் இல்லாமல் இருக்கும்? அப்போ வார்த்தை என்றால் வார்த்தை தான். அது உரைக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி, உரைக்கப்படுகிறதா இருந்தாலும் சரி, அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக இருக்கும் பட்சத்தில் அது தீர்க்க தரிசன வார்த்தை தான். அந்த வார்த்தை எந்த நேரமும் கிரியை செய்யும். அது எத்தனை காலம் கடந்தும், அதுக்கு வந்து எக்ஸ்பைரியெல்லாம் கிடையாது. சில சொல்லுவாங்க அதெல்லாம் அந்த காலத்தோடு முடிந்து விட்டு, எக்ஸ்பைரி கிடையாது. எப்படி இருக்கும்? அது கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை உலகம் உள்ள அளவும் இருக்கும். உலகத்தை அந்த வார்த்தை தான் இயக்கி கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த உலகமே அந்த வார்த்தையினால தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் என்ன எக்ஸ்பைரி ஆயிடுச்சா? கர்த்தருடைய வார்த்தை எக்ஸ்பயர் ஆகாது. கர்த்தருடைய வார்த்தை என்றைக்கும் கிரியை செய்யும். அது ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. அப்போ இது வந்து உரைக்கப்பட்ட வார்த்தை. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் மூலம் உரைப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரே, அந்த வார்த்தை உரைக்கப்படும் வார்த்தை.
இது ரெண்டுக்கு பேருமே தீர்க்க தரிசனம்தான். அப்போ இந்த தீர்க்க தரிசனங்களை எழுப்புவதற்காக, தீர்க்க தரிசிகளை எழுப்புவதற்காக கர்த்தர் கடைசி காலத்தில் ஒரு வாக்குத்தத்தத்தையும் ஒரு திட்டத்தையும் கொடுத்திருக்கிறார். அதைத்தான் அவர் சொன்னார், இந்த காலங்கள் எல்லாம் தாண்டி கடைசி காலம் என்று ஒரு காலம் வரும், கடைசி நாட்கள் என்று சில நாட்கள் வரும். அந்த நாட்களில் மாம்சமான யாவருக்கும் இந்த அபிஷேகத்தை நான் பொதுவாக வைப்பேன். எந்த அபிஷேகத்தை அப்படின்னு கேட்டால், தீர்க்க தரிசன அபிஷேகத்தை. அது கர்த்தரே தம்முடைய ஊழியக்காரன் தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்படுத்தி சொன்ன ஒரு வார்த்தை. அப்புறம் இப்படி பைபிள் காலத்தோட தீர்க்க தரிசனம் எப்படி முடிஞ்சு போயிருக்கும்? அப்போ இவர்கள் என்ன தீர்க்க தரிசனம் சொல்ல போகிறாங்க? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். அந்நாட்களில் என் ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போ இந்த இடத்துல நீங்கள் நல்லா ஒரு காரியத்தை யோசிச்சு பார்க்கணும். அந்நாட்களிலே ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஒருவனை கர்த்தர் தம்முடைய ஆவியிலே நிரப்பினால்தான் அவன் ஊழியக்காரராகவே மாற முடியும். அப்படி இல்லாதவர்களை வேதம் ஊழியக்காரர் என்று ஒத்துக்கொள்ளாது. கர்த்தருக்குன்னு அழைக்கப்பட்டு ஒருவன் ஊழியத்துக்கு கர்த்தரால் நியமிக்கப்படும் போது கர்த்தர் அவனை தம்முடைய வல்லமையிலே நிரப்பி அபிஷேகம் பண்ணுகிறார். புதிய ஏற்பாட்டு காலத்திலும் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் அப்படித்தான் நடந்திருக்குது. கர்த்தர் அவர்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அப்ப தேவன் சொல்றாரு, ஊழியக்காரர்கள் மேல ஊற்றுவேன்னா அவங்க ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அப்ப கர்த்தர் அப்படிப்பட்டவர்களையும் தீர்க்கதரிசிகளாக நான் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னால், அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த ஊழியத்துக்கான அபிஷேகத்தை தாண்டி வேறொரு ஸ்பெஷல் வல்லமை, வேறொரு அபிஷேகம். அந்த அபிஷேகத்தில் கர்த்தர் பேச விரும்புகிற காரியங்கள், தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிரம்பின ஒரு அபிஷேகத்தினால என் ஊழியக்காரர்களை நிரப்புவேன், குமாரர்களை நிரப்புவேன் சொன்னார். அது எப்படியோ வாலிபர்களை நிரப்புவேன் என்று சொன்னார். அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் இல்லையா நமக்கு தெரியாது. மூப்பர்களை நிரப்புவேன் என்று சொன்னார், அதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் ஊழியக்காரின்னு சொல்லும்போது இவங்க ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டு தானே அவர்கள் ஊழியத்துக்கு வந்திருப்பாங்க. ஒரு அப்போஸ்தலனாக இருக்கலாம், ஒரு சுவிசேஷகனாக இருக்கலாம், ஒரு மேய்ப்பனாக இருக்கலாம், ஒரு போதகராக இருக்கலாம். இவங்கெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டு தானே ஊழியத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்தந்த ஊழியங்களை நிறைவேற்றினா கூட அவர்களுக்கு நான் மேலதிகமாக இன்னொரு அபிஷேகத்தை கொடுப்பேன். அவர்கள் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நான் பேச விரும்புகிற வார்த்தைகளை பேசுவார்கள். நான் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுவாங்க. அந்நாட்களில் என் ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. அப்போ இனி அவங்க பேசுகிற வார்த்தையெல்லாம் கர்த்தர் விரும்புகிற வார்த்தை, அவங்களுடைய வாயில கர்த்தர் போடுகிற வார்த்தை, கர்த்தர் அவர்களோடு கூட இந்த வார்த்தை இந்த நேரத்தில் சொல்லுன்னு வெளிப்படுத்துகிற வார்த்தை. அதைத்தான் அந்த உண்மையான ஊழியக்காரர்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ நம்ம ஏற்கனவே பெற்றுக்கொண்ட அபிஷேகம் வேற, இப்போ கர்த்தர் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன அபிஷேகம் வேற. அப்போ என்ன செய்கிறார்? ஒருவர் தேவனுடைய அபிஷேகத்தில் நிரம்பி சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு சுவிசேஷகராக இருக்கிறார். அவர் மேலே இந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் இறங்கின உடனே அவர் ஒரு ப்ராஃபட்டிக் இவாஞ்சலிஸ்ட் ஆகிவிடுகிறார், தீர்க்க தரிசன சுவிசேஷகர் ஆகிவிடுகிறார். ஒருவர் சபை மேய்க்கிற மந்தை மேய்ப்பராக இருக்கிறார். அவர் மேலே அந்த அபிஷேகம் இறங்கின உடனே அவர் மந்தை மேய்ப்பர் தான், ஆனால் தீர்க்க தரிசனம் உரைக்கிற மந்தை மேய்ப்பராகி விடுகிறார். அப்போ தீர்க்க தரிசன மேய்ப்பர், தீர்க்க தரிசன அந்த போதகர், தீர்க்க தரிசன சுவிசேஷகர், தீர்க்க தரிசன அப்போஸ்தலர். அப்போ இந்த தீர்க்க தரிசனம் என்ற இந்த பதம் எல்லா ஊழியங்களோடும் ஒட்டி கொள்ள போகிறது. இனிமேல் வருகிற காலத்தில் அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் அவர்களுக்கு உரைக்கும் வார்த்தையை பேச போகிறாங்க. இதுவரைக்கும் அவங்க பேசினது உரைக்கப்பட்ட வார்த்தையை பேசினாங்க. இப்போ கர்த்தர் அவர்களுக்கு சொல்லுகிற உரைக்கப்படும் வார்த்தையையும் இந்த ஊழியக்காரர்கள் வாய் திறந்து பேச போகிறாங்க. இந்த அபிஷேகத்தை தான் கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். இப்போ இந்த வசனத்தை படித்து பாருங்க. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்,
உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். வாலிபர்கள் தரிசனங்களை காண்பாங்க. மூப்பர்கள் சொப்பனங்களை பார்ப்பாங்க. அதே போல என் எல்லா ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அவர்களும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அப்போ நமக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது. இந்த தீர்க்கதரிசிகள், இவ்வளவு தீர்க்கதரிசிகள், குழந்தைகளில் தீர்க்கதரிசிகள், வாலிபர்களில் தீர்க்கதரிசிகள், சொப்பனம் பார்த்தா கூட அவர் ஒரு தீர்க்கதரிசி தான், மூப்பர்களில் தீர்க்கதரிசிகள், ஊழியக்காரர்கள் எல்லாரிலும் தீர்க்கதரிசிகள். எதுக்கு இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசிகள் கூட்டம்? இவர்களெல்லாம் கூடிக்கொண்டு என்ன செய்ய போகிறாங்க? இதை நாம் அறிந்து கொள்ளும் முன்னால் தான் இந்த தீர்க்க தரிசனங்களை குறித்த சில விளக்கங்களையும் தப்பான எண்ணங்கள் நமக்குள்ளே ஏற்றப்பட்டிருக்கிற எண்ணங்களையும் முதல்ல மாற்றிக்கொள்ள வேண்டும். தீர்க்க தரிசனம்னா இதுதான் அப்படின்னு நம்முடைய மனசில் ஒரு பிக்சர் வச்சுருக்கிறோம். தீர்க்க தரிசி என்றால் இப்படித்தான் என்று ஒரு பிக்சர் வச்சுருக்கிறோம். அதை தாண்டி நம்ம சிந்திப்பதும் இல்லை, சிந்திக்க விரும்புவதும் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நினைக்கிறதை விட தீர்க்க தரிசனம் என்பதும் தீர்க்க தரிசிகள் என்பவர்களும் வித்தியாசமானவர்கள். அவர்களை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அப்போ இதைத்தான் நம்ம நேற்றைய தினத்தில் நம்ம பேசிக்கொள்ளும் போது தீர்க்க தரிசின்னு சொன்னோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருகிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். தீர்க்க தரிசினா என்ன நினைக்கிறீங்க, யார் நினைக்கிறீங்க? அப்போ நமக்கு அவர்கள் என்ன செய்வார்கள் என்று உங்களுடைய மனசில் ஒரு அபிப்பிராயம் வச்சுருக்கணும். என்ன செய்வார்கள் அப்படின்னு, அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால், நமக்கு தெரிந்த அளவில் அவங்க போய் ஜெபம்ட்டே இருப்பாங்க, கர்த்தர் ஏதாவது பேசுவார். அவர்கள் பொதுவாக தீர்க்க தரிசனம் என்றாலே எதிர்காலத்தை பற்றி பேசுவதைத்தான் தீர்க்க தரிசனம் என்று நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படிதான் சொல்லுவோம். ஒரு இடத்துல கேட்டால் எனக்கு என்ன நடக்கும்னு கேட்டு சொல்லுங்க, நான் எந்த வேலைக்கு போகலாம் என்று கேட்டு சொல்லுங்க. இதுதான் நம்ம தீர்க்க தரிசிகளை வைத்திருக்கக்கூடிய இடம், அவர்களை குறித்து வைத்திருக்கிற ஒரு நினைவு, ஒரு நம்பிக்கை. அவங்க எதிர்காலத்தை பற்றி சொல்லுவாங்க. நம்ம ஒரு பிரச்சனையில் முடிவெடுக்கணும்னு சொல்லலாம், என்ன முடிவெடுக்கணும் என்பதற்கு ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க. இதான் தீர்க்க தரிசி. அது ஜெபம் பண்ணி கேட்டு சொல்லுங்க. அப்போ கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டு சொல்லுங்க. இதான் தீர்க்க தரிசி. அந்த காலத்தில் இன்னும் மோசம். ஒரு ஆடு மாடு காணாமல் போனால் நேராக தீர்க்க தரிசிகளிடத்துல கேட்டு ஞான திருஷ்டிக்காரன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அவங்ககிட்ட என் மாடு காணாமல் போச்சுங்க, எங்கே இருக்குது? இவர் ஜெபம் பண்ணி, ஓ மாடு இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டருக்கு அப்பால் ஒரு கிணத்து மேட்டில் நின்று தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவார். அந்த நாட்களில் ஞான திருஷ்டிக்காரன் இடத்துல போவோம் என்று சொல்லி போவாங்க. அதெல்லாம் தீர்க்க தரிசனத்தின் ஒரு வகையாக ஒரு காலத்தில் கருதப்பட்டாலும் தீர்க்க தரிசிகளுடைய வேலை என்பது இது மாத்திரமல்ல. தீர்க்க தரிசிகளின் வேலை இதை காட்டிலும் பெரிய காரியம். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் என்ன பேசுகிறாரோ அதை கேட்டு சொல்லுவாங்க, ஜெபத்தில் காத்திருப்பாங்க. கர்த்தர் என்ன காட்டுகிறாரோ அதை சொல்லுவாங்க. அதில் அது மிக பெரும்பாலும் ஒரு 80% எதிர்காலம் சார்ந்ததாகவே இருக்கும். அதை பற்றி பேசுவாங்க. அதான் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. எதிர்காலத்தை பற்றி பேசுவது மாத்திரம் தீர்க்க தரிசனம் அல்ல, கடந்த காலத்தை பற்றி பேசுவதும் தீர்க்க தரிசனம் என்று உங்களுக்கு தெரியுமா? எதிர்காலத்தை பேசுகிறது தானே தீர்க்க தரிசனம் சொல்கிறோம். அடுத்த வருஷம் என்ன நடக்கும், 2024 என்ன நடக்கும், எலெக்ஷனில் என்ன நடக்கும், இந்த வருஷத்தில் என்னென்ன தீமை வரும், இதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு அப்படியே தெரியுது, இது தீர்க்க தரிசனம் தெரியுது. இந்த கடந்த காலம் இருக்குது பாருங்கள், கடந்த காலத்தை சொல்லுவது கூட, கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்று சொல்லுவது கூட ஒரு தீர்க்கதரிசியின் ஒரு பணியாக இருந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? என்ன சொல்கிறீங்க நீங்கள் கேட்பீங்க. சரி, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஆழத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார், ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அவர் வெளிச்சத்தை உண்டாக கடவுதென இப்பெல்லாம் படிச்சிருக்கீங்க. ஆதாம் ஏவாள் கர்த்தர் அவர்களை படைத்து கட்டளையிட்டார். இதெல்லாம் யாருங்க எழுதுனா? யார் எழுதுனா? இதை ஒரு மனிதனை கொண்டு தானே கர்த்தர் எழுதியிருக்க முடியும். யார் எழுதினார் இதை? அது எப்படி நேராக பார்த்த மாதிரி மனிதனே இன்னும் உண்டாக்கப்படலை. ஆதியிலே தேவன் வானத்தை பூமி உண்டாக்கினது. பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. பூமியினுடைய காரியங்கள் எப்படியெல்லாம் படைக்கப்பட்டது, இதெல்லாம் யார் பார்த்தது? வேதம் சொல்லுகிறது, ஆதியாகம புஸ்தகத்தை எழுதினவர் தேவனுடைய பெரிய தீர்க்கதரிசியான மோசே. மோசே தேவனிடத்தில் தேவன் காட்ட அந்த காரியங்களை பார்த்து அவர் இந்த புத்தகத்தை எழுதினார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முதல் 5 புத்தகங்கள்
மோசேயினால் எழுதப்பட்டது என்று கருதப்படுகிறது. மோசே தான் அந்த புஸ்தகத்தை எழுதினார். மோசே ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவருக்கு பாருங்க, நடக்க போகிறத மாத்திரம் இல்லை, ஏற்கனவே நடந்தவைகளை கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பித்தார். நம்ம எல்லாம் புரிந்து கொள்ளணும் என்பதற்காக. ஒருவேளை தரிசனத்தில் அவர் பார்த்திருக்கலாம், கர்த்தர் காரியங்களை அவருக்கு வெளிப்படுத்தி சொல்லியிருக்கலாம். பூமி எப்படி உண்டாக்கப்பட்டது, பூமியிலே மனிதர்களை எப்படி உண்டாக்கினாங்க, மனிதர்கள் எப்படி பாவம் செய்தார்கள், அவர்கள் என்ன பேசிக்கொண்டார்கள் முதல் கொண்டு அவர் எழுதினார். அப்போ பாருங்க, தீர்க்க தரிசனம் என்பது வருங்காலத்தை பற்றி சொல்வது மாத்திரமல்ல, மோசே கடந்த காலத்தை பற்றி பேசி இருக்கிறார். இன்னும் நிறைய நான் சொல்லலாம், நிறைய காரியங்களை சொல்லலாம். அந்த தாவீது பாருங்கள், நம்முடைய முற்பிதாக்கள் வனாந்தரத்தில் இருந்தபோது என்னென்னலாம் செஞ்சாங்க, கடந்த காலத்தை பற்றி பார்த்த மாதிரியே சொல்வார் தன்னுடைய பாடல்ல. அது ஒரு தீர்க்க தரிசனம்தான். அதெல்லாம் அவர்கள் காட்சியாக கண்டு தேவ தரிசனத்திலே உணர்ந்து சொன்னாங்க. அப்போ ஒரு காலங்களை குறித்து சொல்கிறாங்க பாருங்க, அதுக்கு பேரெல்லாம் தீர்க்க தரிசனம். ஒரு காலங்களை குறித்து, கடந்த காலமாக இருக்கலாம். மோசே கடந்த காலத்தை பற்றி பேசினார். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கடந்த காலத்தில் நடந்ததை கர்த்தர் மோசே அழைத்து மோசே இடத்துல பேசிக்கொண்டே இருந்திருப்பார். நான் சொல்ல சொல்ல சொல்லுகிறதை நீ காண்கிறது எதுவோ அவைகளை ஒரு புத்தகத்தில் எழுதுன்னு சொல்லியிருப்பார். மோசே தான் அந்த காட்சிகளை கண்டு எழுதினவர். வேறு யார் இருந்தாங்க அந்த நாளில்? கர்த்தர் அந்த இருளிலிருந்து ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கட்டுன்னு சொன்னபோது யார் இருந்தா பக்கத்தில்? பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமாக இருந்தது. யாருக்கு தெரியும்? அப்போது இதெல்லாம் யார் கண்டது? அவைகளை அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ள ஆவியானவர் தான் எழுதினார். யார் மூலம் எழுதினார்? ஆவியானவரே நேராக ஒரு பேனாவை எடுத்து ஒரு பேப்பர் எடுத்து எழுதினாரா? ஒரு மனிதன் மூலமாக தானே எழுதினார். யார் அந்த மனிதன்? ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி எதிர்காலத்தை பார்ப்பது மாத்திரமல்ல, கடந்த காலத்தையும் பார்த்துருக்கிறான் ஐயா. அப்போ முதல்ல பாருங்கள், நம்ம இதுவரைக்கும் தீர்க்க தரிசனம் என்றாலே நம்ம நினைப்பது இனி நடக்கப் போவதை சொல்லுகிறவர்கள். நடக்கப் போவதை மாத்திரல்ல, நடந்ததையும் சொல்லியிருக்கிறார்கள் அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கிறணும். அப்போ தீர்க்க தரிசனத்தை குறித்து நாம் வைத்திருக்கிற சில தப்பான எண்ணங்கள், சில தப்பறையான எண்ணங்களை முதல்ல உடைக்கணும். இதுதான் தீர்க்க தரிசனம் என்பதை ஓரளவு நம்ம தெளிவாக விளங்கி கொள்ளணும். அப்போ தீர்க்க தரிசிகள் என்ன பணி செய்வார்கள் என்ற ஒரு கேள்வி வரும்போது, நம்ம இப்போ இருக்கிற நம்ம சூழ்நிலையில் நம்முடைய அபிப்பிராயம் அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கர்த்தர் ஏதாவது பேசினால் வந்து ஜனங்களுக்கு சொல்லுவாங்க. நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை ஒரு பிராது வைத்தால் ஜெபம் பண்ணி கேட்டு சொல்லுவாங்க. இதுதான் அவருடைய வேலை என்று எழுதியிருக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஒருவனை எதற்காக தீர்க்கதரிசியாய் கர்த்தர் எழுப்புகிறார் என்றால், எரேமியா 1:5 நம்ம நேற்றைய தினத்தில் வாசித்தோம். அவர் எரேமியாவை பார்த்து சொல்லுகிறார், உன்னை இந்த ஜனங்கள் மேலே ஒரு தீர்க்கதரிசியாக எழுப்புகிறேன். உன்னுடைய நெற்றியை வெண்கலத்தை போலவும் இரும்பை போலவும் மாற்றப் போகிறேன். இந்த ஜனங்கள் முன்பாக நடுவில் உன்னை ஒரு தீர்க்கதரிசியாய் கொண்டு வர போகிறேன். சிறு பிள்ளை என்று சொல்லி கொண்டிராது என்றெல்லாம் கர்த்தர் சொல்லிக்கொண்டே வந்து சொல்கிறாரு. எதற்கு உன்னை இந்த ஜனங்கள் மேலே தீர்க்கதரிசியை எழுப்ப போகிறேன்னா, இதோ பார், நீ பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகள் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன். அப்போ தீர்க்கதரிசியினுடைய வேலை பிடுங்குவது, இடிப்பது, அழிப்பது, கவிழ்ப்பது, அப்புறம் கட்டுவது, நாட்டுவது. இந்த ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம வாசி பார்க்கும். பிடுங்குவது, இடிப்பது, அழிப்பது, கவிழ்ப்பது, கட்டுவது, நாட்டுவது. அப்போ இந்த 6 காரியம் இருக்குது. இந்த 6ல் 4 காரியங்கள் அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. மீதி 2 காரியம் உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று கட்டுறது, இன்னொன்று நாட்டுவது. அப்படி இருக்கு. இது 2ஐயும் நம்ம சேர்த்து பார்த்தா ஒரு காரியத்தை செப்பனிடுவதை பற்றி சொல்லப்பட்டதை போல இது காணப்படுகிறது. ஒரு இடத்துல இது இந்த மாதிரி வேலை யார் செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு காரியத்தை புதிதாக கட்டுகிறவர்களோ ஒரு காரியத்தை செப்பனிடுகிறவர்கள் இருக்கிறாங்க பாருங்க. சில என்ஜினியர்ஸு அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு கட்டடம் இருக்குது, இந்த கட்டடம் தப்பாக கட்டப்பட்டு விட்டது அல்லது இது சிதிலம் அடைந்து விட்டது, இதை மாற்றி இன்னொன்று புதுசாக உருவாக்கணும்னு சொல்லும்போது அவர்கள் தான் என்ன செய்கிறாங்கன்னா, சீரமைக்கிறவர்கள் தான் முதல்ல ஏற்கனவே கட்டப்பட்டதை அவர்கள் பிடுங்குகிறார்கள், அதை ஏற்கனவே கட்டப்பட்டதை இடிக்கிறார்கள்,
ஏற்கனவே உருவாக்கப்பட்டதை அழிக்கிறார்கள், ஏற்கனவே உயர்த்தப்பட்டதை தாழ்த்தி கவிழ்க்கிறார்கள், அதுக்கு பிறகு கட்டுகிறார்கள், நாட்டுகிறார்கள். அப்போ இது முழுசும் இந்த 6ஐயும் சேர்த்து பார்த்தீங்கன்னா செப்பனிடுகிறது என்பதாக வருகிறது. செப்பனிடுகிறது என்பதாக வருகிறது. அப்போ தான் என்ன செய்கிறாங்கன்னா, யாரோ தப்பாக வந்து கொண்டு வந்து வச்சதை அல்லது நீண்ட நாட்களாக உள்ளே இருக்கிறத மாற்றிட்டு ஒன்று புதுசாக உருவாக்க விரும்புகிறோம் நம்ம. அப்போ உருவாக்க விரும்பும்போது ஏற்கனவே இருக்கிறது பாருங்கள், அதை நீக்கிட்டு டிமாலிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அஸ்திபாரங்களெல்லாம் தகர்த்து விட்டு உழுது விட்டு அதுக்கப்புறம் புதுசாக கட்டவும் நாட்டவும் செய்கிறாங்க. இந்த பணிகளை செய்வது தீர்க்கதரிசிகளின் வேலை என்று எரேமியா 1வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னை அதற்காகத்தான் ஜாதிகள் மேலே தீர்க்கதரிசியாக வைக்கிறேன் என்று கர்த்தர் பேசினார். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கட்டுவது நாட்டுவது மாத்திரமல்ல, அதுக்கு முன்னால் பிடுங்கணும். அப்போ இந்த காரியம் இது மாதிரி ஒரு ரெனோவேஷன் என்று நம்ம சொல்கிறோமே, புதுப்பித்தல், மறுசீரமைத்தல். இந்த மறுசீரமைத்தல் ஆதியாகமத்தின் துவக்க வார்த்தைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஜலத்தின் மேலே ஆவியானவர் அசைவாடினார், மறுபடி இந்த உலகத்தை புதிதாக ரெனோவேட் பண்ணினார். வெளிச்சத்தை உண்டாக கடவது என்றார். ஒவ்வொரு காரியத்தையும் கத்துறதுக்கு பிறகுதான் இந்த பூமியில உருவாக்குகிறத பார்க்குறோம். இதுக்கு முன்னால பூமி வேறொரு வடிவத்தில் இருந்திருக்கிறது. அந்த பூமியில ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது, அது நமக்கு தெரியல. ஆனால் இந்த முதல் காட்சியிலே நமக்கு அறிமுகப்படுத்தும் போது அந்த பூமி ஒழுங்கின்மயமாய் இருக்கிறது, வெறுமையாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல ஆவியானவர் அசைவாடி அவர் என்ன செய்தார், இந்த பூமியை ரெனோவேட் பண்ணினார், புதுசாக்கினார். இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னும் ஒரு ரெனோவேஷனை கர்த்தர் கொண்டு வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமாக இருக்கிறது காட்டப்படுகிறது. ஆவியானவர் அதன் மேலே அசைவாடுகிறார். அந்த ஒழுங்கின்மை வெறுமையுமான பூமியில் புதிய காரியங்களை கட்டவும் நாட்டவும் செய்கிறார். அதுக்கு முன்னால் அதில் இருக்கிற ஒழுங்கற்ற தன்மைகள் எல்லாம் மாறி போக பண்ணி மறுசீரமைக்கிறார். அதில் என்னென்ன கட்டப்பட்டிருந்தோ நமக்கு தெரியாது, அதெல்லாம் எடுத்துட்டு எல்லாம் எடுத்த பிறகு தான் அந்த தரிசனத்தை மோசே பார்க்கிறார். ஒருவேளை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் என்ன இருந்தது நமக்கு தெரியாது. அதெல்லாம் இடிக்கப்பட்டு நீக்கப்பட்டு ஒழிக்கப்பட்டு அதுக்கு பிறகு புதுசாக ஒரு காரியத்தை உருவாக்குறாங்க. எப்படி உருவாக்குகிறார்கள், அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். எப்படி உருவாக்குனாங்க, அவர் எப்படி கட்டினார், எப்படி நாட்டினார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னால் இந்த பூமியில் ஏதோ ஒரு இருந்திருக்கும், அவைகள் எல்லாவற்றையும் இடித்து தரைமட்டமாக்கி பிடுங்கி அதை எல்லாவற்றையும் பார்த்து இப்போ பார்க்குறாங்க. ஒரு கட்டடம் இருக்குது, பழைய கட்டடம். அந்த கட்டடத்தை இடித்து டிமாலிஷ் பண்ண பிறகு நீங்கள் அந்த பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக கிடக்கும். சிமெண்ட் ஒரு பக்கம், மண் ஒரு பக்கம், தூசி ஒரு பக்கம், கல்லுகள் ஒரு பக்கம், உடைக்கப்பட்டது ஒரு பக்கம், நிலைக்கால்கள் ஒரு பக்கம், மர சாமான்கள் ஒரு பக்கம், இதெல்லாம் அங்கங்கே கிடக்கும் பாருங்கள். ஒழுங்கின்மையும் வெறுமையுமா. அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கும்போது அதுக்கு முன்னால் என்ன இருந்தது நமக்கு தெரியல. அதுக்கு வேதாகம நிபுணர்கள் பல காரியங்கள் சொல்கிறாங்க. நமக்கு வேதத்திலிருந்து தானே நீங்கள் கேட்பீங்க, இல்லாட்டா நீங்கள் அதை நம்ப மாட்டீர்களே. அப்போ முதல்ல இருக்கிற காரியம் நமக்கு என்ன வேணும்னு கேட்டால், மோசே தன் தரிசனத்தில் பார்த்தபோது, மோசேக்கு வெளிப்படுத்தின போது வெறுமையும் ஒழுங்கற்றதுமான ஒரு உலகம். அப்போ நிச்சயமாக அது இடிக்கப்பட்டிருக்கிறது, அதில் பல காரியங்கள் பிடுங்கப்பட்டிருக்கிறது, சில காரியங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது, சில காரியங்கள் கவிழ்க்கப்பட்டிருக்கிறது. இப்போ அதை பார்க்குறார். பார்த்த பிறகு அதை ரெனோவேட் பண்ணுறாங்க. எப்படி ரெனோவேட் பண்ணுறாங்க பாருங்கள். ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி, இந்த பூமியின் மேல் அசைவாடி தம் வார்த்தைகளை அனுப்பி, அதான் ரொம்ப முக்கியம். அவர் உட்கார்ந்து ஏதாவது கட்டினாரா பாருங்கள். அவர் உட்கார்ந்து படைச்சது மனுஷனை தான். பூமியிலிருந்து அவனை எடுத்து தன் கைகளிலே ஒரு மனிதனை சிருஷ்டித்து, ஒரு பொம்மை மாதிரி சிருஷ்டித்து, ரூபத்தின்படி சாயல் மற்ற எல்லாவற்றையும் வார்த்தையினாலே உண்டாக்கினார். உண்டாக கடவுது என்றார், அது உண்டாகி தீர்ந்தது. அவர் வெளிச்சத்தை பார்த்து வெளிச்சம் வரட்டும் சொன்னார். அதற்கு வேற ஒன்றுமே செய்யலை. ஒரு லைட்டை கொண்டாந்து வச்சு ஒரு ஃபோக்கஸ் அடித்து அதுக்கு சில அந்த பேட்ரி போட்டு அப்படிலாம். இப்போ நம்ம ஒரு லைட்டை உருவாக்கணும்னா அதற்கு ஒரு உந்து சக்தி வேணும். ஒரு பெட்ரோல் போட்டு அதிலேருந்து லைட் கொண்டாட முடியும், ஒரு மின்சாரத்தை எடுத்து லைட் கொண்டு வரணும், ஒரு பேட்டரியை போட்டு லைட் கொண்டு வரணும்.
அவர் பாருங்க ஒண்ணுமே இல்லை, வெளிச்சம் உண்டாக கடவது, ஒரு வார்த்தை அனுப்பினார், அவைகள் எல்லாம் உண்டாக்கி தீர்க்கப்பட்டது. புதுசா கட்டுறாங்க, புதுசா நாட்டுறாங்க. அடுத்து ஆறுகள் உண்டாக கடவது சொல்லியிருப்பார், ஆறுகள் உண்டானது. அங்கே தண்ணீர் உண்டாக கடவது, தண்ணீர் உண்டாச்சு. மலைகள் உண்டாக கடவது, மரங்கள் உண்டாக கடவது. உண்டாக்கப்பட்ட எல்லாம் அந்த வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது. வார்த்தையினால உண்டாக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை அவர் சொன்னார், உச்சரித்தார். அது தீர்க்க தரிசனம். தேவனுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை புறப்பட்டது. அவர் உண்டாக கடவது என்றார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சொன்னார், பேசினார், அந்த வார்த்தை அவருடைய வாயிலிருந்து வெளிப்பட்டது என்று அர்த்தம். இந்த உலகம் அப்ப இப்படித்தான் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தையினால்தான் இந்த உலகம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் தெளிவாக நீங்கள் பார்க்கணுன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். இந்த வார்த்தை தான் கிருபையிலும் சத்தியத்திலும் நிறைந்தவராக நம் நடுவிலே வாசம் பண்ணினார். இன்னொரு வசனம் சொல்லுது, உண்டாக்கப்பட்ட ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை, உண்டாக்கப்பட்ட எல்லாம் அவருக்கென்று அவர் மூலமாய் அவரால் உண்டாக்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறார். எவரால? வார்த்தையினால. வார்த்தை என்பவரால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நம்ம சொல்கிறோம், வார்த்தையினால அவர் இந்த உலகத்தை ரெனோவேட் பண்ணினாங்க, புதுசாக்குனாங்க. சரி, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், இதில் உங்களுக்கு எந்த சந்தேகம் இல்லை. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி இந்த உலகத்தை புதிதாக்கினார். அதுக்கு முன்னால் ஏற்கனவே இருந்த ஏதோ ஒன்று இருந்திருக்கிற நமக்கு தெரியல, அவைகளை இடித்து தரைமட்டமாக்கி, அதையும் வார்த்தையினால் தான் இடிச்சிருப்பார். எல்லாவற்றையும் இடித்து ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் கிடந்த பூமியில் புதுசாக உன்னை கட்டவும் நாட்டவும் தம்முடைய வார்த்தையினாலே அவர் செயல்படுத்தினார். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், கர்த்தர் இந்த பூமியை மனிதனுக்கு கொடுத்து விட்டார். இப்போ இந்த பூமி மறுபடியும் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறி போயிருக்கிறார். இந்த பூமியை மறுபடியும் புதுசாக்கணும்னு சொன்னால், முதல்ல மனிதன் இல்லாததுனால தாமே தம்முடைய வார்த்தையை நேராய் அனுப்பினார், உண்டாக கடவுது என்றார். இப்போ இடையில மனுஷன் கையில் கொடுத்து பூமியை மனுஷனுக்கு சொந்தம் என்று கர்த்தர் எழுதி கொடுத்து விட்டதுனால, தம்முடைய வார்த்தையை அனுப்பி இதை மறுபடியும் சீரமைக்க வேண்டுமானால் ஒரு மனிதன் மூலமாய்த்தான் அந்த வார்த்தையை கொடுக்க முடியும். அப்போ ஆதியாகம புத்தகத்தில் மனிதன் கிடையாதப்போ, அதனால் அவர் டைரக்டாக காரியங்களை சொன்னார். இப்போ மனிதன் கையில் பூமியை கொடுத்துட்டதுனால மனிதன் மூலமாகத்தான் அந்த வார்த்தையை கர்த்தர் அனுப்பி அந்த வார்த்தையினாலே இந்த பூமியை புதுசாக்கணும், ரெனோவேட் பண்ணணும். அப்படி ஒரு மனிதன் மூலம் தேவன் தம்முடைய வார்த்தையை கொடுத்து அவன் மூலம் அந்த வார்த்தை அனுப்புறாரு பாருங்க, அதைத்தான் தீர்க்க தரிசனம் என்றும் அவனைத்தான் தீர்க்க தரிசி என்றும் நம்ம சொல்லுகிறோம். எல்லா சந்தேகம் இருக்குதா உங்களுக்கு? அப்போ கர்த்தர் இப்போ என்ன செய்கிறார்னா, இந்த உலகத்தை மறுபடியும் புதிதாக்க விரும்புகிறார். எதற்காக? அவர் ராஜாதி ராஜாவாக இந்த பூமிக்கு வரப்போகிறார். இப்போ ராஜாதி ராஜாவாய் வரும்போது நம்ம நினைக்கிற மாதிரி இயேசு உடனே சாத்தானுடைய சிங்காசனத்தை தள்ளிவிட்டு தம்முடைய நாற்காலியை போட்டு உட்கார்ந்து ஆளுமை செய்ய மாட்டார். இந்த பூமி பாருங்க, சாத்தானால் கரைப்படுத்தப்பட்டு பாவம் விதைக்கப்பட்டு அசுத்தமாக்கப்பட்டு எல்லாம் வச்சிருக்கிற பூமியில் சாத்தான் சாப்பிட்ட ஒரு எச்சில் தட்டு மாதிரி இந்த பூமி இருக்கும்போது, இதில் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் அப்படியே எப்படி உட்கார்ந்துருவாரு, எந்த ஒரு ஆயத்தம் இல்லாமல். அப்போ தேவன் இங்கே வாசம் பண்ணுகிற அளவுக்கு இந்த பூமியானது புதுப்பிக்கப்பட வேண்டும். அதுக்கு தான் முதல்ல எதற்காக புதுப்பித்தார்கள் என்றால், மனிதன் வாழ்வதற்காக இந்த பூமியை புதுப்பித்தார்கள். பூமி ஏதோ ஒரு காரணத்தினால அது சீரழிக்கப்பட்டு சின்னாபின்னமாக்கப்பட்டு இருந்தது. அதில் மனிதனை கொண்டு வைக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இந்த பூமியை தம்முடைய வார்த்தையினாலே புதுப்பித்தார். இப்போ மறுபடியும் முதல்ல அவர் புதுப்பித்தது மனிதனுக்காக. இப்போ கர்த்தர் இந்த பூமியை புதுப்பிக்க விரும்புவது தம்முடைய ராஜ்யத்தை கொண்டு வருவதற்காக. அப்போ பாருங்க, சாத்தான் இன்னைக்கு எவ்வளவு கரைகளை உண்டு பண்ணியிருக்கிறான் பூமியில். இந்த உலகத்தில் எவ்வளவு கரை பிடித்த காரியங்கள் இருக்கிறது, சாபத்தீடான காரியங்கள் இருக்கிறது, எவ்வளவு பேருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது இந்த பூமியில். இதில் எப்படி கொண்டு தம்முடைய ராஜ்யத்தை அப்படியே எப்படி ஸ்தாபிக்க முடியும்? எத்தனை குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க தங்களுடைய லாபத்திற்காக, அரசியல் காரணங்களுக்காக, யுத்தங்களுக்காக, ஒருவர் சண்டை போட்டுக்கொண்டு எத்தனை குழப்பங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க.
கர்த்தர் விரும்பாத பொல்லாத ஆராதனைகளை உலகத்தில் எத்தனை இடத்துல வச்சிருக்கிறாங்க? அந்த சின்னங்கள் எத்தனை இடத்துல இருக்குது? எப்படி ஐயா இப்படியெல்லாம் ஒழுங்கின்மை வெறுமையும் அப்படின்னு சொன்னால் வெறும் பூமி கல்லும் கரடுமா இருக்கிறது மாத்திரம் இல்லை, இதெல்லாம் ஒழுங்கின்மை தானே. எவ்வளோ பாவம் இருக்குது, நிறைஞ்சிருக்குது. இந்த பூமியில் நாளைக்கே இயேசு கிறிஸ்து அப்படியே தம்முடைய நாற்காலியை போட்டு எப்படி இந்த இடத்துல தம்முடைய ஆட்சி அவர் செய்வார்? அவர் பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணர் என்றல்லவா சொல்லுகிறது. அப்போ இயேசு வருவதற்கு முன்னால இந்த உலகம் அவர் ஆளுமை செய்வதற்கு ஏற்ற விதத்தில் ரெனோவேட் பண்ணப்பட வேண்டும், புதுசாக்கப்பட வேண்டும். அப்போ இதை புதுசாக்கணும். நான் முதல் முறை புதுசாக்கினாங்க எப்படி? தம்முடைய வார்த்தை அனுப்பி புதுசாக்கினார். அப்படி தான் ஆக்க முடியும். ஏன்னா அந்த பூமி என்பது கர்த்தருடைய வார்த்தையிலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தையிலே உண்டாக்கப்பட்ட ஒன்றில் ஒரு சிதிலம் உண்டாச்சுன்னா, ஒரு கிராக் உண்டாச்சுன்னா, அது எதிலே உண்டாக்கப்பட்டதோ அதை வைத்து தான் நீங்கள் அடைக்க முடியும். ஒரு கல் இருக்குது, ஒரு கட்டடம் இருக்குது, ஒரு சுவர் இருக்குது. அந்த சுவர் ஒரு சிமெண்ட்டில் போயிருக்குது, அதில் ஒரு கிராக் வந்துருச்சு. என்ன செய்வீங்க? சிமெண்ட்டை வச்சு தான் நீங்கள் அந்த இடத்த அடைப்பீர்கள். இது கர்த்தருடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட உலகம், பூமி. இது சிதிலம் அடையும் போது இதை வார்த்தையை கொண்டுதான் சீரமைக்க வேண்டும். அப்போ அப்படி நம்ம சீரமைக்க வேண்டுமானால் உரைக்கப்பட்ட வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை வரணும். அந்த வார்த்தை வரும்போது தான் இந்த பூமியிலே கர்த்தர் விரும்புகிற வண்ணம் மறுபடியும் ஒரு ரெனோவேஷன் நடக்கணும். அதுக்குத்தான் கர்த்தர் இத்தனை தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார். சும்மா கோடாங்கி அடிக்கிறதுக்கு இல்லை, குறி சொல்கிறதுக்கு இல்லை, எப்போ கல்யாணம் நடக்கும் என்று சொல்லுவதற்கல்ல. ஒரு பெரிய இறை பணியை கர்த்தர் வச்சிருக்கிறார். எல்லாரையும் வச்சு என்ன செய்ய போகிறாரோ அந்த பூமியை ரெனோவேட் பண்ண போகிறார் கர்த்தர். அவன் கையிலே தம்முடைய வார்த்தையை கொடுத்து எந்தெந்த இடமெல்லாம் சிதிலப்பட்டிருக்குதோ அவைகள் எல்லாவற்றையும் உருவாக்கும்படி செய்ய போகிறார். அதுதான் பாருங்கள், கர்த்தர் இந்த உலகத்துக்கு வரும்போதெல்லாம் அவர் தனக்கு முன்னோடியாக ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புவது வழக்கமாக வச்சிருக்கிறார். முதல் முறை இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் வர்றதுக்கு முன்னால் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். ஏன்னா ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாய்த்தான் தன் வார்த்தையை அவர் கொடுக்க முடியும், அந்த வார்த்தையை அனுப்ப முடியும், அந்த வார்த்தையை வைத்து அந்த காரியங்களை சமன்படுத்த முடியும், ரெனோவேட் பண்ண முடியும். முதல் முறை இயேசு வந்தபோது ஒரு வழியை ஆயத்தம் பண்ண சொன்னார். நான் வர்றதுக்கும் கொஞ்ச நாள் தங்கிட்டு அப்படி போகிறதுக்கும் வழியை ஆயத்தம் பண்ணு. அதைத்தான் வேதம் சொல்கிறது. யோவான் ஸ்நானகன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி வனாந்தரத்திலே கூப்பிடுகளுடைய சப்தமாக அவன் வெளிப்பட்டான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயாவிலும் அவரை பற்றின முன்னறிவிப்பு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அப்படின்னு. அவருக்கு வேலை என்னென்னா கர்த்தர் வந்து போகணும், போகிறதுக்கு வழியை ஆயத்தப்படணும். வழி மாத்திரம் ஆயத்தப்படுத்தினால் போதும். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இந்த கடைசி கால தீர்க்கதரிசிகளுக்கும் பாதையை ஆயத்தப்படுத்துவதில்ல, ஒட்டுமொத்த உலகத்தையுமே ஆயத்தப்படுத்தணும் நீங்கள். ஏன்னா வரப்போகிற இயேசு இனி மறுபடியும் திரும்ப போக மாட்டார். அவர் இந்த பூமியிலே ராஜாவாய் 1000 வருடம் இருப்பார். அதற்கு பிறகு புதிய வானத்தையும் புதிய பூமியை உண்டாக்கி அங்கேயும் தம்முடைய ஆட்சியை நீடித்த காலம் நிலைத்திருக்க பண்ணுவார். அப்போ இனி இயேசு கிறிஸ்து வந்தால் இருக்க போகிறார், இங்கே தான் இருக்க போகிறார். அப்போது இதற்கு ஏற்ற விதத்தில் பூமி முழுவதையும் ஆயத்தம் பண்ணணும் நம்ம. அப்படிப்பட்ட ஆயத்தத்துக்காகத்தான் கர்த்தர் இன்றைக்கு திரளான தீர்க்கதரிசிகளை குழந்தைகளில் தேர்வு செய்கிறார், வாலிபர்களில் தேர்வு செய்கிறார், வயோதிபர்களில் தேர்வு செய்கிறார், எல்லா ஊழியக்காரிகளிடத்திலும் தேர்வு செய்கிறார். இப்போ பாருங்கள், யோவானை கர்த்தர் அனுப்பினார். கர்த்தருக்கு வழி ஆயத்தம் பண்ணுங்கள், உன்னதமானவருக்கு அவர் வருவதற்கான பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்று சொல்லி வனாந்திரத்திலே கூப்பிடுகளுடைய சப்தம் உண்டாயிடுச்சு. வனாந்திரத்தில் சொன்னாராம் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி. இப்போ நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, அது ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொன்னால் ஆயத்தம் பண்ணுவதற்கு ஜனங்கள்கிட்ட வந்து தானே சொல்லணும். கர்த்தருக்கு வழி ஆயத்தம் பண்ணுங்க, வனாந்திரத்தில் ஏன் சொன்னார்? போய் ஜனக்கூட்டத்துக்கு நடுவில் அல்லவா சொல்ல வேண்டும். அப்போ ஒரு தீர்க்கதரிசி அதை பார்த்து அவர் பேசுகிறாரே, யாரை பார்த்து பேசுனாருங்க? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்க. நீங்களும் நான் நினைக்கிற மாதிரி மனிதர்களிடத்தில் அவர் பேச வரவில்லை, மனிதரிடத்தில் பேச வரலை. ஒரு தீர்க்கதரிசி பேசுகிறான் என்றால் மனுஷன்தான் பேச வேண்டும் என்று அவசியம் இல்லை என்பதை நீங்கள் விளங்கி கொள்ளணும். கர்த்தர்
வெளிச்சத்தை பார்த்து பேசினார், ஒரு தண்ணீரை பார்த்து பேசினார். அதெல்லாம் தீர்க்க தரிசனம் தானே. அவர் தண்ணீரை பார்த்து அந்த தண்ணீர் இரண்டாக பிளக்க கடவுது, பிரிந்து போக கடவுது. ஒன்று வானத்துக்கு மேலே நீர் திரையாகவும், மற்றது கீழே பூமியிலும் இருக்கட்டும். பூமியில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஒரு இடத்துல சேர கடவுது, வெட்டாந்தரை உண்டாக கடவுது. யாரை பார்த்து பேசினார்? மனிதர்களை பார்த்தா பேசினார்? அந்த நேரத்தில் ஆள் இருந்தாங்களா? வாங்க அந்த தண்ணி எல்லாம் வந்து வெட்டி எல்லாவற்றையும் ஒரு இடத்துல சேர்ப்போம், மேலே இருக்கிறதெல்லாம் கொண்டு அங்கே கொண்டு போய் சேர்ப்போம். எப்படி இருக்கும்? அவங்க யார்கிட்டையும் பேசுனாங்களா? இல்லை. அப்போ இதுவும் நம்ம மனசில் என்ன வச்சுருக்கோன்னா, தீர்க்கதரிசிகள் மனிதர்களுக்கு செய்தி சொல்லுவர்கள் பேர் தான் தீர்க்கதரிசிகள். மனிதர்கிட்ட தான் பேசுவாங்கன்னு நினைக்கிறோம். அது பிரசங்கியார்கள், அது போதகர்கள். தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் மனிதனிடத்திலும் பேசுவான், உயிரற்ற காரியங்களிடத்திலும் பேசுவான், இயற்கையை பார்த்து கூட பேசணும். ஏன்னா அந்த கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் அப்படித்தான் பேசினார். வனாந்திரத்திலே யோவான் ஜனங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்ததான் நமக்கு தெரியும். ஆனால் வேதத்தை படித்து பார்க்கும்போது கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே அவர் பேசினார். யாரிடத்தில் பேசியிருப்பார்? அவர் வருவதற்கான வழியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தருடைய தூதர்களிடத்திலே பேசியிருக்கலாம், அல்லது இயற்கையின் காரியங்களிடத்திலே பேசியிருக்கலாம். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. தீர்க்கதரிசிகள் மனிதர்களிடத்தில் மாத்திரம்தான் பேசுவார்கள் என்று நினைக்கக்கூடாது. எசேக்கியேலை கர்த்தர் ஒரு நாளில் எடுத்து கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்களை கொண்டு போய் நிறுத்தி, அந்த எலும்புகளை பார்த்து, உயிரற்ற எலும்புகள், அது உலர்ந்து போய் கை தனியாக, கால் தனியாக, மண்டை ஓடு தனியாக, கை எலும்பு தனியாக, அப்படியே வந்து உலர்ந்து போன எலும்புகளை பார்த்து, காது கேட்குமா ஐயா? அதை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ இவைகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லு, தீர்க்க தரிசனம் சொல்லு என்றார். எப்படி இருந்திருக்கும் எசேக்கியேலுக்கு? தீர்க்க தரிசனம் என்றால் மனிதர்களிடத்தில் சொல்லலாம். இந்த இடத்துல மனித சஞ்சாரமே கிடையாது. எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்கில் போய் நின்று கொண்டு அவைகளை பார்த்து நீ சும்மா இல்லை தீர்க்க தரிசனம் சொல்லு அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லு, நான் உனக்கு சொல்லுகிற வார்த்தைகளை சொல்லு என்று அவர் என்ன சொல்ல வேண்டுமோ அதை அவருக்கு கற்பித்தார். அப்போ நல்லா பாருங்கள், இந்த இடத்துல முன்னால் மனிதர்கள் யாருமே இருக்கலை. முன்னால் எந்த மனிதனிடத்திலும் அந்த வார்த்தை சொல்லப்படலை. ஒரு எலும்பு கூடுகள் இடத்துல, உயிரற்றவைகள் இடத்துல அந்த வார்த்தைகள் உரைக்கப்பட்டது. கர்த்தர் அதே மாதிரி தான் தம்முடைய வாயின் வார்த்தையை வெளிப்படுத்தின போது மனிதர்களே உண்டாக்கப்படாத காலத்தில் இயற்கையை பார்த்து கர்த்தர் பேசினார், அவைகள் உண்டாக்கப்பட்டது. இப்போ மனிதன் மூலம் பேச சொல்கிறார். அந்த எலும்புகளை பார்த்து பேசு என்றார். உடனே அவர், நான் என்ன பேசணும், நீ என்னென்னலாம் பேசி சொல்ல வேண்டும் என்பதை கர்த்தர் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். பேசு, நான் சொல்லு. ஒரு டிரான்ஸ்லேட்டர் எப்படி சொல்கிறாங்களோ நல்லா யோசிச்சு பாருங்க. இதே கர்த்தர் ஒரு சிதிலமடைந்த உலகத்தை உருவாக்குவதற்கு எந்த மனிதனுடைய உதவியுமே இல்லாமல் பேசினவர், இன்னைக்கு ஒரு மனிதனை கொண்டு வந்து நிறுத்தி அவனிடத்தில் பேச சொல்லி, நான் சொல்கிறதெல்லாம் பேசுன்னு ஏன் சொல்லணும்? ஏன் தானே பேச முடியாதா? பேசலை. ஏன் பேசலைன்னு சொன்னால், இந்த பூமியில் ஒரு காரியத்தை செய்யணும்னா இந்த பூமியை மனிதன் கையில் கொடுத்ததுனால நான் பக்கத்தில் இருக்கிறேன். ஒருவேளை நம்மளாக இருந்தால் கேட்டிருப்போம், ஆண்டவரே நீங்கள் என்கிட்ட சொல்லி நான் அதை வாங்கி கேட்டு பேசுகிறதுக்கு நீரே சொல்லிவிடுமே, நீரே பேசிவிடுமே, உலர்ந்த எலும்புகளை எழும்புகள் என்று நீங்களே சொல்லிருங்களேன். இல்லை, கர்த்தர் ஒரு மனிதனை கொண்டுதான் அதை செய்ய விரும்புகிறார். அந்த மனிதன் ஒரு மனிதனோட பேசலை, ஒரு உயிரற்ற பொருள்களிடத்திலே கர்த்தர் பேச சொல்லுகிறார். பேசு, அதை நோக்கி. எசேக்கியேலுக்கு ஒன்றுமே புரியலை. ஏதோ கர்த்தர் சொல்லுகிறார், நம்ம செய்வோம். நான் சொல்ல சரிதானே? கர்த்தர் பக்கத்தில் நிற்கிறார். அவர் என்கிட்ட சொல்லி நான் உங்ககிட்ட சொல்கிறத விட கர்த்தர் டைரெக்டாக அங்கே சொல்லிடலாமே. சொல்ல மாட்டார் அப்படி. ஏன்னா மனிதர்கள் வழியாகத்தான் இந்த பூமியிலே இனி கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யணும். காரணம், கர்த்தர் பூமியையோ மனுபுத்திரருக்கு எழுதி கொடுத்து விட்டார். அப்போ நம்ம மூலம் நான் சொல்கிறேன். அப்போ கேட்குறாரு, ஆண்டவர் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்குறார். அப்போ கர்த்தர் இன்னென்ன விதமாய் தீர்க்க தரிசனம் உரை என்றார். அவன் அந்த உயிரற்ற எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைத்தார். உரைத்த போது பாருங்கள், முதல் கட்டமாக உரைத்த போது அங்கங்கே செதறி கிடந்த எலும்பு, எவனுடைய கை, எவனுடைய கால், எவனுடைய தலை ஓடு ஒன்றும் தெரியாது. அது கரெக்டாக போய் அந்த இடத்துல பொருந்துச்சான். இவனுடைய கை அவனுக்கோ, அவனுடைய கை இவனுக்கோ போகலை. தீர்க்க தரிசனத்துடைய மகிமை அதுதான்.
எதெல்லாம் எங்கெங்க மாறி போச்சோ அதெல்லாவற்றையும் கூட்டி சேர்க்கும் கர்த்தருடைய வார்த்தை. கரெக்டாக இவனுடைய எலும்பு இவனுக்கு எப்படி இருக்கும், அந்த பள்ளத்தாக்கில் கூடா கிடக்கலை, தனித்தனியாக உலர்ந்து போன எலும்புகள், கையெலும்பு தனியாக, கால் எலும்பு தனியாக, அவைகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டது. பார்த்துக்கிட்டே இருக்கிறார், ஆச்சரியம், எப்படி சேருது, எல்லாம் கரெக்டாக சேருது. மறுபடியும் தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்லு. மறுபடியும் தீர்க்க தரிசனம் உரைத்த போது மேலே சதைகள் அப்படியே பூசப்பட்டு, நரம்புகள் அதன் மேலே சுருட்டி கட்டப்பட்டு, அவைகள் எல்லாம் ஒரு உருவத்தை போல மாறினது. கர்த்தர் சொன்னார், மறுபடியும் இப்போ தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்லு என்றார். கர்த்தர் சொல்ல அந்த வார்த்தைகளை எசேக்கியேல் உரைத்த போது அவைகளெல்லாம் உயிர் பெற்று அவைகள் மேலே ஆவி இருக்கிறது. அந்த ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லினார். அந்த ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைத்த உடனே அந்தந்த ஸ்பிரிட்டு அவனுடைய சரீரத்துக்குள்ளே உள்ளே நுழைந்து கொண்டது. அவர்கள் எல்லாம் எழும்பி ஒரு பெரிய சேனை திரள் மாதிரி நின்னாங்களாம். இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நான் இப்படித்தான் மறுபடியும் இந்த உலகத்தை புதுப்பிக்க போகிறேன். அப்போ இவன் யாரை பார்த்து பேசினான்? உயிரற்ற காரியங்களை பார்த்து. இனி வருகிற தீர்க்கதரிசிகள் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவது மாத்திரமல்ல அவருடைய நோக்கம். இனி வருகிற தீர்க்கதரிசிகள் உலகத்தை புதுசாக்க போகிறாங்க, ரெனோவேட் பண்ண போகிறாங்க, அதில் மறுபடியும் ஒரு ஜீவனை கொடுக்க போகிறாங்க. சாத்தான் குழப்பி சீர்கெட்டதாய் ஒழுங்கற்றதும் வெறுமையுமாய் மாற்றியிருக்கிற உலகத்தை கர்த்தர் ஆளுமை செய்கிற பூமியாய் மாற்ற போகிறாங்க. இதை குறித்து இன்னும் மேலதிகமாக நிறைய விவரங்கள் இருக்குது. இனி வருகிற தீர்க்கதரிசிகள் என்னென்ன மாதிரி தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று அதை குறித்து நம்ம அடுத்த முறை சந்திக்கும் போது விளக்கமாக நம்ம பார்ப்போம். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.